Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு வழி, அப்பா வந்து அரசியல்வாதியாக இருந்தால் பையன் அரசியலுக்கு வர்றது கொஞ்சம் ஈஸி. உங்கள் அப்பா அரசியல்வாதியாக இருந்தாரா? உங்களுக்கு ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கா? உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியலில் இருந்தாங்களா? தமிழ்நாடு வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க தமிழ் மீது ஒரு பயங்கர பற்று கொண்டவங்க. தமிழுக்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பாஜக எப்படி அரசியல் செய்ய முடியும்? தமிழுக்கு எதிராக அரசியல் செஞ்சுட்டு இங்கே எப்படி வாக்கு பெற முடியும்? நீங்கள் இந்திய பாஜக திணிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அடிப்படையில் சொல்லணும். சார் இந்த விஷயத்தில் இந்திய திணிக்குது சார். நீங்கள் தமிழுக்கு செய்கிறவனுக்கு ஓட்டு போட்டிருக்கணும்னு சொன்னால் தாமரையை தவிர வேறு எந்த சின்னத்துக்கும் உங்கள் கை போகக்கூடாது. இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழி திணிக்கப்படுது? தமிழ் தேசிய கல்விக் கொள்கையில் திணிக்கப்படுது. நீங்கள் தமிழகத்தில் ஈவே ராமசாமியினுடைய வாழ்நாள் பிரகடனம் என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களை நீங்கள் தூரம் எறிஞ்சிருங்க, அது ரொம்ப பழமையாக இருக்குது, இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்து அதுக்கு பதிலாக பயன்படுத்துங்க. அதுதான் இப்போ சாத்தியமாயிட்டு இருக்கு. என்னங்க மலாயில சிலப்பதிகாரமா? தமிழரவங்க கேட்குறாங்க, மலாயில சிலப்பதிகாரம் எங்கெங்க வந்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோடிக்கணக்கில் காசு போட்டு சென்னையில் கட்டி கொடுத்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்திலிருந்து வந்தது. இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கன்றாவி கூட்டம், அவனுங்க வந்து நான் கும்பிடுற முருகப்பெருமானை ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தாங்க. சரி, நான் திரும்பி என்ன சொல்கிறேன், உனக்கு கடவுள் இல்லை, பிரச்சனையே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணலை, என் முருகனை நான் கும்பிட்றேன்னா அதில் உனக்கு என்ன பிரச்சனை? டாய்லெட்டுக்கு போனால் அங்கே அதனுடைய மிச்சம் மீதிகள் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ஆசிரியராக நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக கஞ்சா போட்டில் இருக்கா இல்லை மெத்தோபோட்டமைன் இருக்கா நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை இல்லையே. ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டு, இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஃபாசிச செக்மெண்ட்டு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இதுவா அதுவா அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்டு. ஃபாசிசனா இதுவா அதுவா இல்லை, எம்பியா எம்எல்ஏவா? ஏன் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டா அப்புறம் எம்பி ஆகும்? நீங்கள் தமிழ்நாட்டிலே மோடிஜியை திட்டுற எவனா ஒரு 10 பேர் லிஸ்ட்டு கொடுங்க. இன்றைக்கி சவால், அந்த 10 பேருடைய ஃபோன் நம்பரை வச்சு நான் ஃபோன் பண்ணுறேன் லைவில். நான் ஃபோன் பண்ணுறேன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறாதீங்க. வணக்கம் சார், நான் அஸ்வத்தாமன் பேசுகிறேன், மோடிஜியை பார்க்கணும், வரீங்களான்னு. ஐயோ எப்போங்க வரணும்? ஸோ அடுத்த கேள்வி, தமிழா சம்ஸ்கிருதமா? சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது. சில பேர் நான் சமஸ்கிருதம் தமிழுக்கு வந்துச்சுன்னுவாங்க. சமஸ்கிருதத்தை விட தமிழை விட சமஸ்கிருதம் மூத்த மொழின்னு சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நான் ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல சார். நீங்கள் தமிழ்நாடு பிஜேபியில் ஸ்டேட் செக்ரட்டரி சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ராமரா ராவணனா? தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு அரட்டை வித் ஜனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு இளம் அரசியல்வாதி. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அரசியலிருந்து வரக்கூடிய முதல் குரல் இவரதாக தான் இருக்கும். இவர் ஒரு அட்வொகேட், தற்பொழுது ஒரு ஏஐ ஸ்பெஷலிஸ்டாக கூட அவதாரம் எடுத்திருக்கிறார். ஸோ லெட்ஸ் வெல்கம் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் டு அரட்டை வித் ஜனம். வணக்கம். வணக்கம். பிரதமரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்லாம் போட்டு மேடையில் உங்களை பார்க்க முடியல, நீங்கள் வாக்கி டாக்கிலாம் எடுத்துகிட்டு போக்குவரத்தில் சீர் செஞ்சுட்டு இருந்தீங்க. போன தடவை புதுக்கோட்டை மீட்டிங்கில் டிராஃபிக்கில் வர்றவங்கள வந்து தவறாக ரூட்டு காட்டி இந்த பக்கம் ரைட்டில் போக வேண்டியவங்களை லெஃப்ட்டில் அனுப்புறது, அந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் நடந்தது. அதனால இந்த தடவை நீங்களே நடத்தக்கூடாது இல்லையா? பாஜகவின் இளம் சிங்கங்களே களம் இறங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கிட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அதில் முக்கியமான ஒரு வழி, அப்பா வந்து அரசியல்வாதியாக இருந்தால் பையன் அரசியலுக்கு வர்றது கொஞ்சம் ஈஸி. உங்கள் அப்பா அரசியல்வாதியாக இருந்தாரா? உங்களுக்கு ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கா? உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியலில் இருந்தாங்களா? அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பம் என்னுடைய குடும்பம். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட், எங்கள் தாத்தா வந்து விவசாயம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலியில் எல்லாருமே ஆசிரியர்கள். எங்கள் ஃபேமிலிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னுடைய அரசியல் என்பது சட்டக்கல்லூரியிலேருந்து ஆரம்பிக்குது. நான் நம்புகிற சித்தாந்தத்திற்கு அரசியல் ஒரு பாதையாக இருப்பதாக நான் உணர்கிறேன். அதுக்காக அந்த அரசியல் பாதையில் இருக்கேன்.
நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், அந்த கம்பெனி என்னுடைய ஐடியாலஜியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார்ல, அதே மாதிரி தான் என் கம்பெனியும். நான் சுதேசி தத்துவத்துக்காக தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஒரு தமிழ் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எது செஞ்சாலும் அது என்னுடைய சித்தாந்தத்தை நோக்கியதாகத்தான் இருக்கும். சித்தாந்த பயணத்திற்கு அரசியல், அந்த அரசியல் அப்படிங்கிற ரூட் வந்து ரொம்ப ஈஸியான ரூட்டாக இருக்கிறதுனால அரசியல் இருக்கும். இல்லை, சித்தாந்தத்தை எப்படி ஃப்ரீஸ் பண்ணீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் அது நீங்கள் பாஜகவுக்கு வந்த காலகட்டத்தில் பாஜக அப்படிங்கிற கட்சி இருக்குது, மத்தியில் ஒரு தடவை ஆட்சியிலே இருந்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் குறிப்பாக சட்டக்கல்லூரிலேருந்து வரீங்க, அங்கே இருக்கக்கூடியவர்கள் தேர்வு செய்யக்கூடிய கட்சிகளே வேறு, அங்கே இருக்கக்கூடியவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அரசியல் சித்தாந்தமே வேறு. நீங்கள் முற்றிலும் மாறாக பாஜக, ஹிந்துத்வா இது போன்ற பாதைக்கு வருவதற்கு காரணம்? நல்ல ஒரு கொஸ்டின் இது ஆக்சுவலாக ஆனந்த். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை, ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனுஷனை, எந்த விதமான புற அழுத்தங்களும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீ திங்கிங்கில் அவனை விட்டீங்கன்னு வைங்களேன், அவன் தேர்ந்தெடுக்கிற பாதை தேசியம். நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போது திராவிடம் பேசப்பட்டு ஒரு 60-70 வருஷமாக திராவிடம், ஒரு 15-20 வருஷமாக தமிழ் தேசியம். திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் தமிழர்களை ஏமாற்றுகிறது என்று சொல்லுவதற்காக தமிழ் தேசியம் வந்தது. திராவிடம் இல்லை என்று சொன்னால் தமிழ் தேசியத்திற்கு அவசியம் இல்லை. தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கு திராவிடம் வந்தது. இந்த சமகால அரசியலிருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்கள், எல்லாருமே இந்திய தத்துவவாதிகள், தேசியவாதிகள். இந்திய தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனம் எப்போ நடந்தது? 1801 ஜம்புத்தீவு பிரகடனம். மருது சகோதரர்கள் வந்து அவங்க பாளையத்துக்கு சுதந்திரம் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கேட்கல, இல்லை பாண்டிய நாட்டுக்கு கேட்கல, ஜம்புத்தீவுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் அவர்கள் சுதந்திர பிரகடனத்தை அறிவிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ப்ரொக்ளமேஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டில் இருந்து. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பங்களாதேஷில் வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தது நம்ம பார்த்தோம் 1970களில். உருது அப்படிங்கிற மொழியை வந்து அந்த நாடு முழுக்க திணிக்க முயற்சி பண்ணாங்க. வங்காளி மொழி பேசக்கூடியவர்கள் அதுக்கு எதிராக போராடி அந்த நாடு பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு 2 நாடுகளாக பிரிந்தது. திமுகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, பாஜக மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டியை சிறிது நாட்கள் முன்னாடி அவங்க கூட கூட்டணி சேர்ந்த பல கட்சிகளும் சரி, பாஜக வந்து ஹிந்தியை திணிக்குது, பிரதமர் எங்கே போனாலும் ஹிந்தியில் பேசுகிறாரு, சம்ஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு நிதி ஒதுக்கலை போன்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சுட்டு, ஸோ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது, தமிழ்நாடு வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க தமிழ் மீது ஒரு பயங்கர பற்று கொண்டவங்க, தமிழுக்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பாஜக எப்படி அரசியல் செய்ய முடியும்? தமிழுக்கு எதிராக அரசியல் செஞ்சுட்டு இங்கே எப்படி வாக்கு பெற முடியும்? நீங்கள் இந்திய பாஜக திணிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அடிப்படையில் சொல்லணும். சார், இந்த விஷயத்தில் இந்திய திணிக்குது சார். பிரதமர் ஹிந்தி பேசுகிறாருன்னா பிரதமர் தமிழ் கூட தான் பேசுகிறாரு. காசி தமிழ் சங்கமத்தில் தமிழில் பேசினார். இன்னும் சொல்ல போனால் தமிழில் பேசுகிறாருன்றதை விட தமிழை பற்றி பேசுகிறார். எங்கே போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார். நான் சொல்லியிருக்கேன்ல, எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் போயிட்டு இங்கே மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்குது, லெரிபேராவில் வந்து மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்குது. அதனால் வந்து உலகத்தினுடைய மனித குலம் ஆஃப்ரிக்காவில் தோன்றுச்சுன்னு ஒரு தியரி இருக்குது, ஆந்த்ரோபாலஜியில் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரின்னு பேர் இருக்குது. எத்தியோப்பியாவுடைய பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார் அவர். இங்கே இருப்பதை போன்று இதைவிட பழமையான கற்கோவில்கள் தமிழகத்தில் எங்களுடைய இந்தியாவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் 10 ஆந்த்ரோபாலஜிக்கு மேலே போட்டாங்க. உலகத்தினுடைய பவர்ஃபுல் பர்சனாலிட்டி மோடி சொல்கிறாரு, இது வந்து அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரியை மாற்றிடும், இது அவுட் ஆஃப் தமிழ்நாடு தியரியை உண்டாக்கும், மனித குலம் எங்கேருந்து உருவாச்சுன்னா தமிழகத்திலேருந்து உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ எத்தியோப்பியாவுடைய பார்லிமெண்ட்டில் போயிட்டு அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு தியரியவே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்குது. அதை அவர் தமிழுக்காக பயன்படுத்துகிறார். அப்போ அவர் ஹிந்தியில் பேசுகிறாரே சார், நான் இப்போ தமிழங்க, எனக்கு தமிழ் தான் நல்லா வரும், தமிழில் தான் எனக்கு ஆளுமை இருக்குது, நான் மத்திய அமைச்சர் ஆயிடுறேன்னு வைங்களேன், அப்போ மற்ற ஸ்டேட்டுக்காரங்க என்னங்க அவர் வந்து தமிழில் பேசுகிறாருன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர். கொலஞ்சப்பர் கல்லூரியில் அவருக்கு மாணவராக இருக்கும்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர். இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் அஸ்வத்தாமன் இருந்திருந்தால் நானும் போராடி இருப்பேன், சத்தியமாக விட்டுருக்க மாட்டேன். ஆனால் இப்போ அது மாதிரி ஒரு விஷயம் நடக்காதப்ப நான் ஏன் எதிர்க்கணும்? இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழி திணிக்கப்படுது? தமிழ் தேசிய கல்விக் கொள்கையில் திணிக்கப்படுது. நீங்கள் தமிழகத்தில் ஒரு மொழியாக கூட தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடலாம். இன்னைய தேதியில் தமிழ்நாட்டில்
நிச்சயமா. இதுதான் இத்தனை வருடங்களாக வைத்திருக்கிற நடைமுறை. 2006 தமிழ் லேர்னிங் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பேரளவில் கொண்டு வந்துட்டு இவங்க ஆளுங்களை விட்டே கேஸை போட்டு ஒரு கேஸை நடத்த முடியாதா? இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல, ஒரு நைட்டில் அப்பீல் தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல, கருணாநிதி அவர்களை வந்து புதைக்கணும், இடம் வேணும்னு ஒரு நைட்டெல்லாம் கோர்ட்டை திறக்க வச்சு புஷ் பண்ணி கேஸ் நடத்துறீங்கல்ல. 2006 அது இப்போ தான் ஃபைனல் ஆகிட்டு 2020 வருஷமாக அந்த கேஸ் இழுக்கப்பட்டிருக்கு. தமிழ் ஒரு மொழியாக படிக்கிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு மொழியாக மட்டுமல்ல, பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணும்னு சொல்லுது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் எல்லாத்தையும் தமிழில் படிக்கணும்னு சொல்லுது. இன்றைக்கு சார், இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத்தில் பிரதமர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுங்களா? மலேசியாவை குறிப்பிட்டு மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. அதில் தமிழ் மொழி ஒரு மொழி பாடமாக மட்டுமல்லாமல் பயிற்று மொழியாக பயிற்றுவிக்கப்படுவது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத்தில் பேசுகிறார். என்றைக்காவது இங்கு உட்கார்ந்திருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரா? நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஆளுங்களை, எந்த இனக்குழு ஒன்றா எடுத்து பாருங்கள், உள்ளே நீங்கள் நுணுங்கி போனீங்கன்னா ஹிந்தி என்கிற மொழி ஒருவருக்கும் தாய்மொழி கிடையாது. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் டிபேட்டில் அஃபிஷியல் லாங்குவேஜாக என்ன வரணும் அப்படின்னும் போது ஹிந்தி சஜஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழி பரிந்துரைக்கப்பட வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் பரிந்துரைத்த மொழி சமஸ்கிருதம். ஏன்னா சமஸ்கிருதம் இங்கே யாருக்கும் தாய்மொழியாக இல்லை. அது மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் என்பது இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி அப்படின்னு சொல்லி அண்ணல் அதை பரிந்துரைக்கிறார். அதற்கு பிறகு இந்தி பரிந்துரைக்கப்படுகிறது. இந்தி பரிந்துரைக்கப்படுறதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி முழுசாக ஹிந்தி. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா சார், தாய்மொழி மேத்திலி இருக்குது, ஆவதி இருக்குது, போஜ்பூரி இருக்குது. இந்த மொழிகள் எல்லாம் காங்கிரஸுடைய ஆட்சிகளால் அப்படியே அந்த புல்டோசர் வச்சு நிறவாங்க தெரியுமா ரோட்டை, அந்த மாதிரி நிறவப்பட்டு விட்டது இவங்களுடைய இந்த கல்விக் கொள்கையினால். இவங்க கல்விக் கொள்கையில் என்ன தெரியுங்களா? ஹிந்தி, இங்கிலீஷ், தாய்மொழிக்கு அங்கே வேலை இல்லை. எங்கே? உத்தரப்பிரதேசத்தில் நியூ எஜுகேஷன் பாலிசி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, தமிழ்நாட்டில் மட்டும் 2 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிறாங்க. கிடையாது. தமிழ்நாட்டிலையும் சரி, மொத்த இந்திய தேசத்துலையும் சரி, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு முன்னாடி 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான், இங்கிலீஷு ஹிந்தி தான். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் போஜ்பூரியை தாய்மொழியாக கொண்ட ஒரு மாணவன் என்ன படிக்கணும் தெரியுங்களா? காங்கிரஸில் ஹிந்தியும் இங்கிலீஷும். இது என்ன சார் நியாயம்? நீங்கள் வரலாற்றில் முதல் முறையாக நான் சொன்ன இந்த பீகார் இப்போ எலெக்ஷன் வந்துச்சுல்ல, ரிசல்ட், பீகாரி, போஜ்பூரி, ஆவதி, மேதிலி, இந்த மொழிகளுக்கெல்லாம் சுதந்திர இந்தியாவில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் டெக்ஸ்ட் புக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ காரணம் தேசிய கல்விக் கொள்கை. இதை நீங்கள் பாராட்டுவீங்களா, எதிர்ப்பீங்களா சார்? நிச்சயமாக பாராட்டணும். ஆனால் திமுக எதிர்க்குது அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ் விரோதிகள். இங்கே எல்லாரும் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாம் வரலாறை படிக்க ஆரம்பிப்பாங்க, எல்லாருமே வந்து புறநானூற்றை படிக்க ஆரம்பிப்பாங்க, தமிழர்களுடைய வாழ்வியல்லாம் என்னன்னு தெரியும், திருக்குறளை கருத்துன்றி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க பருப்பிங்க வேவாது. நீங்கள் தமிழ் விரோதிகள் தானே. நீங்கள் ஈவே ராமசாமி என்ன சொன்னார்? தமிழ்ச்சனியனை விட்டொழியுங்கள், தமிழ் வந்து தமிழ் எழுத்துக்களை அகர வரிசைப்படி நீக்கிட்டு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி ஏபிசிடியில் எழுதுங்க. இங்கே இவர்களுடைய திராவிடம் என்பது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழிக்கு ஒரு வேல்யூ கிடையாது. தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இறையியல், தமிழ் வழிபாடு எல்லாமே வந்து ஒன்றுமே கிடையாது. ஆங்கிலம் மட்டும்தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதுக்கு நான் நடத்தினேன்னு கேட்டால், இல்லை நான் இங்கிலீஷ் வர்றதுக்காக நடத்தினேன். இன்றைக்கி பாருங்கள் சார், இன்றைக்கி பேசுகிறவங்களாம் என்ன பேசுகிறாங்க? நீங்கள் ஹிந்தி வேணாம்னு சொல்கிறவங்களாம் ஹிந்திக்கு பதிலாக தமிழ் எடுத்துகிட்டு போவீங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஆங்கில வார்த்தைகள், ஆங்கிலத்தை போடுங்கன்னு தான் சொல்லுவான். இவங்க எல்லாருமே அந்த ஆங்கிலத்தில் தான் குறியாக இருப்பாங்களே ஒழிய, சரி ஆங்கிலமாவது நம்முடைய தமிழ் குழந்தைங்களுக்கு தெளிவாக தெரியுதா? ஆங்கிலத்தில் பேச்சு வடிவம் வராது, தமிழில் எழுத்து வடிவம் வராது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு நிதர்சனமான ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமே, டங்கிலீஷ்னு. அதான் அது புதுசு இல்லைங்க. அதுதான் ஈவே ராமசாமியுடைய பிரகடனம். ஈவே ராமசாமியினுடைய வாழ்நாள் பிரகடனம் என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களை நீங்கள் தூர எறிந்துடுங்க, அது ரொம்ப பழமையாக இருக்கு, இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்து அதுக்கு பதிலாக பயன்படுத்துங்க. அதுதான் இப்போ சாத்தியமாயிட்டு இருக்கு. நீங்கள் பிரதமர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல விஷயத்த சொன்னீங்க. ஆனால் நீங்கள்
அரசு பதவிக்கு வராமையே பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நாங்கள் சில பேர் வர சொல்லியிருக்கோம். அவங்க சொல்கிறத கேட்போம் ஒன்றுன்னா. நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து வரேன். குறிஞ்சிப்பாடி தொகுதி கொடுக்கல்பாளையம் பஞ்சாயத்து. நான் வந்து மலையடிக்குப்பம் பெத்தாங்குப்பத்துலேருந்து வரேன். நான் என்னோடய நேம் வந்து அன்பரசன். எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு மலைப்பகுதியாக இருக்குது, ஒரு விவசாய பூமி அது. அதில் வந்து வெறும் முந்திரி, மா, பலா, வாழை இப்படி விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக நாங்கள் விவசாயம் செஞ்சுன்னு வரோம். இதை இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, கார்ப்பரேட்டுக்காக விற்கிறாங்க. செருப்பு தொழிற்சாலைக்காக விற்கப்பட்டு முந்திரி மரங்களை கிட்ட ஒரு 9000 முந்திரி மரங்களை அழிச்சிட்டாங்க சேஜிபி இயந்திரம் மூலமாகவே. எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கலெக்டர் மூலியமாகவோ விஓ மூலியமாக எந்த ஒரு முன்னறிவிப்புமே எங்களுக்கு கிடையாது. கலெக்டர்கிட்ட நாங்கள் ஒரு முறையீடு பண்ணுறோம். எல்லாத்தையுமே பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் அந்த எம்ஆர்கே அமைச்சர் தான் இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு அவங்களே வைக்கிறாங்க. அப்பொழுது தான் நாங்கள் வந்து அண்ணன் அஸ்வத்தமா அண்ணன்ற மூலிமா வந்து கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணி ஸ்டே மூலிமா அந்த இதை நிறுத்தி வைக்கிறோம். கிடிலம் நதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தென்னார்காடு மாவட்டத்தில் மட்டுமே ஓடுற ஒரு நதி. அது போய் கடலில் எங்கே கலக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேப்பர் மலை தாண்டி தான் கலக்கும். ஒரு கிராவல் ஹைலேண்டு, ஒரு வளமான ஒரு செம்மண் அந்த ஒரு கிராவல் மண்ணாக மாறி ஒரு மிகப்பெரிய மலையாக மாறி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கனிம வள பொக்கிஷம் அது. அது எப்படியாவது அழித்து தின்னுன்னு சொல்லி இந்த திராவிட மாடல் ஒத்த காலில் நிற்கிது. ஒரு செட்டு மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ தான் அந்த மக்கள் என்கிட்ட வந்தாங்க. 2வது முறை அந்த ஜேசிபி வாகனங்கள் வரும்பொழுது அந்த ஜேசிபி வாகனங்கள் எந்தெந்த வழியெல்லாம் அந்த ஊருக்குள்ளே வருமோ அது எல்லாத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுருந்தோம். இவங்க வருதுன்னு சொல்லும் போது ஒரு 2 மணி நேரம் நமக்கு டைம் கிடச்சி. அந்த டைமில் என்ன பண்ணால் அந்த ஜேசிபி வாகனங்களை மறித்து ரோட்டில் சாலை மறையில் உட்காந்து 2 முறை அந்த பிரச்சனைக்காக நான் சிறை சென்றிருக்கிறேன். அதற்கு பிறகு தொடர் போராட்டங்களை நடத்தி அதற்கு பிறகும் இவங்க செவி சாய்க்காதனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டேன். அந்த கேஸ்னால் இப்போது ஒரு 3-4 மாதம் அந்த கேப்பர் மலை இவங்க அழிக்கிறது நிப்பாட்டப்பட்டிருந்தது. இப்போ அந்த டைம் பீரியடு முடிஞ்ச உடனே திருப்பி அவங்க உள்ளே வர முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல் ஃபேக்ட்ரி, தோல் பதனிடும் ஃபேக்ட்ரி உருவாக்குறதுக்காக பண்ணுறாங்க. அதாவது ராணிப்பேட்டையில் பணப்பாக்கம் ஒன்றியம், இங்கே கேப்பர் மலை, இது 2துலேயும் வளமான தண்ணீர் வசதி இருக்கிற விவசாய பூமிகளை அழித்து விட்டு இவங்க லெதர் டேனிங் பண்ணி அந்த லெதரை எடுத்துகிட்டு வந்து உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஷூ ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. அதில் வந்து ஷூ மேக் பண்ணுறது தான் பிளான். இப்போ பணப்பாக்கத்தோடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் உண்மையிலே எங்கள் கடலூர் மாதிரி ஒரு பாவப்பட்ட மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய குரோமியம் ஃபேக்ட்ரியே இருந்தது. அந்த குரோமிய கழிவுகள்லாம் இன்றைக்கி வரைக்கும் மண்ணில் இருக்குது. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கூட போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே மாசுபடாத ஒரே ஒன்றியம் பணப்பாக்கம் ஒன்றியம் தான். இப்போ அங்கே ஒரு லெதர் டேனிங் கொண்டு வரேன்னு சொல்லி ஒத்த காலம் நிற்கிறாங்க. அங்கே நான் ஒரு சில பகுதியெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல போனீங்கன்னா ஸ்மெல் வரும், நம்மளால் நிற்க முடியாது. அங்கே விளையிற நெல்லை எடுத்துகிட்டு வந்து மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மெட்ராஸில் சோறு வடித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனப்போ ஸ்மெல் வந்ததில்ல, அந்த ஸ்மெல்லு சோத்தில் வரும் சார். அந்த நாத்தத்தோடையே இன்றைக்கு வரை ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குரோமிய கழிவுகள் டைரெக்டாக கேன்சர் வரும்னு எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுது. அது அப்படியே மண்ணுக்குள்ளே இருக்குது. எவனோ ப்ரைவேட் கம்பெனிக்காரன் பண்ணிட்டு போனதில்ல, கவர்மெண்ட் கம்பெனி, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான குரோமியம் கம்பெனி பண்ண வேலை இப்போ வரைக்கும் அகற்றப்படலை. நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ராணிப்பேட்டையில் இதுதான் வாக்குறுதி. எல்லா கட்சியும் சொல்லும் நாங்கள் வளர்றோம். அதை போன்று கேப்பர் மலையை மாற்றிவிடக்கூடாது. இந்த கேப்பர் மலையில் அந்த 3-4 கிராம மக்கள் அவங்க கையால் அந்த முந்திரி மரங்களை நட்டு ஆயிரக்கணக்கான முந்திரி மரங்களை 100கணக்கான ஏக்கர் நிலத்தில் விளைவிச்சிருக்காங்க. அது அரசு நிலம் இல்லை, அது அரசு நிலம். கிளாசிஃபிகேஷன் வந்து அரசு நிலம் இல்லை, கிளாசிஃபிகேஷன் ஆகலை, அவ்வளோதான். தே ஆர் லெஜிட்டிமேட் டு கிவன் வித் பட்டா. ஏன்னா இப்போ அந்த நத்தம் கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன். அது நத்தம்னா கவர்மெண்ட்டு கிடையாது, அது வந்து மக்களுக்கு கொடுப்பதற்காக இருக்கிற கிளாசிஃபிகேஷன். அந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷனில் தான் அவங்களுடைய லேண்ட் இருக்குது. அரசு தன்னைத்தானே எதேச்சதிகாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, அரசு நிலமாக வேணாலும் நோட்டீஸ் கொடுக்கணும்ல சார், நோட்டீஸ் கூட கொடுக்கலைங்க. நான் அவங்க திமுக காரனுங்க பண்ணியிருக்கிற ஆக்கிரமிப்பு 1000 ஆக்கிரமிப்பு காட்டுறோம், நோட்டீஸ் கொடுக்காம. இந்த மாதிரி இப்போ அவங்க பெத்தாங்குப்பத்தில் போய் இழுத்து போட்டு அடித்து கிடாச்சிட்டு வீட்டை அடிச்சிங்களா, அந்த மாதிரி இடிங்க பார்ப்போம். மரத்தை வெட்டி கிடாச்சினீங்களா, அந்த மாதிரி வெட்டுங்க பார்ப்போம். அப்போ ஏழைக்கு ஒரு நிதி, பணக்காரனுக்கு ஒரு நிதியா? நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி அங்கே வந்துச்சுன்னா ராணிப்பேட்டையில் எப்படி கேன்சர் அபாயம் இருக்கிறதோ அதை போன்று கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய கேன்சர் அபாயம் வந்துடும். அதே கெடிலத்தினுடைய அந்த பக்கம்
பண்ருட்டி நகராட்சியோடைய குப்பையெல்லாம் கொண்டு போய் எங்கே கொட்டுறான்? கெடிலம் நதியில் கொட்டுறான். நீங்கள் கெடிலம் நதி மட்டும் இல்லை சார், நீங்கள் தமிழ்நாட்டில் வேணால் எந்த நதி வேணால் பாருங்கள், நகராட்சி குப்பைகளை கொண்டு போய் நதியில் கொட்டுறாங்க 5 வருஷமாக. என்ன லாஜிக் இது? நீங்கள் ஸ்வச் பாரத்தில் மோடி பணம் கொடுக்குறாரு, நீங்கள் அதை எடுத்து குப்பையை ப்ராசஸ் 2021க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஊர்லேயும் இருந்தது. குப்பையை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் எல்லா ஊர்லேயும் இருந்தது. இந்த பண்ருட்டியில் நகராட்சியில் குப்பை கொட்டும் போது நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், உண்ணாவிரதம் பண்ணுறலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க கேப்பர் மலைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், உண்ணாவிரதம் இருந்தோம், சாலை மறியல் பண்ணோம், 2 தடவை கைதானோம், கேஸ் போட்டோம், எல்லாம் தான் பண்ணேன். நான் இந்த தடவை வந்து நான் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் தொண்டை தண்ணி வந்தால் கத்திகிட்டு இருக்க மாட்டோம். ஆற்றுலேருந்து ஜேசிபியில் குப்பையை அள்ளி கொண்டு வந்து நகராட்சி அலுவலகத்தில் கொட்டும் போராட்டம்னு சொல்லி அறிவிச்சேன். அதுக்கு பிறகு இவங்க வழிக்கு வந்து எனக்கு வந்து பீஸ் மீட்டிங் கூப்பிட்டு எங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 30 நாளில் குப்பையை அள்ளிடுறோம், 14 கோடி ரூபாய் செலவில் பிரதம மந்திரி ஸ்வச் பாரத் ஸ்கீமில் குப்பையை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் கட்டித்தரோம். நகராட்சி ஆணையர், தாசில்தார், போலீஸ் எல்லாம் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நேற்று எங்கள் கட்சிக்காரர் காய்கறி பண்ருட்டி காய்கறி மார்க்கெட்டில் குப்பை அள்ளலை, ஃபோன் பண்ணி நகராட்சி ஆணையர்கிட்ட சொல்கிறாரு, என்னங்க குப்பை அள்ளாமல் இருக்கீங்க? அதான் உங்கள் ஆள் போராட்டம் பண்ணார்ல, ஆற்றுல கொட்டக்கூடாதுன்னு, இப்போ எங்கே கொண்டு போய் கட்டுறதுன்னு கேட்குறாங்களாம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாருண்ணே, இப்போ February 8 வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க, February 8 வரைக்கும் பண்ணுறாங்களா பார்ப்போம், அப்புறமா எங்கே கொட்டுறதுன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு. எங்கே கொட்ட போகிறோம்? காய்கறி மார்க்கெட்டில் இருக்க குப்பை நகராட்சி அலுவலகத்தில் கொண்டு போவோம். எங்கள் நதி குப்பையாக கிடக்கும், எங்கள் ஊடு குப்பையாக கிடக்கும், எங்கள் மார்க்கெட்டு குப்பையாக, நகராட்சி அலுவலகம் மட்டும் சுத்தமாக இருக்குமா? கொட்டுறோம், டன்னு கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறோம், நீ என்ன பண்ணுற பார்த்துருவோம். சார், தமிழகத்தில் தமிழ் என்பது அரசியல் ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் கூட தமிழ்னு பேசி தான் அரசியல் பண்ணி பழக்கம். இது என்ன சார் புது பழக்கம்? தமிழுக்காக ஏஐயை எடுத்துட்டு வந்துட்டு அதை அனௌன்ஸ் பண்ணி அதற்கான விழாவில் தான் எல்லாருக்கும் அந்த தமிழ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு தெரியுது. இப்போ தமிழுக்காக எடுத்திருக்கிற முன்னெடுப்பு என்பது மிகப்பெரிய முன்னெடுப்பு. அதற்கு உடனடியாகவும் மத்திய அரசிலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்திருக்கு. அது எந்த நிலைமையில் இருக்குது? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? இது தமிழ் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும்? ஏன் உங்களுக்கு இந்த அளவு ஈடுபாடு? இப்போ நான் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னேன் இல்லைங்களா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அரசியல் தலைவர், ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, வாக்கு அரசியல் பண்ணலை. ஆனால் அவர் யார்? அரசியல் தலைவர் தான். அவர் வந்து தொழிற்சங்க தலைவர், லேபர்ஸுங்களுக்கெல்லாம் அட்வொகேட்டு. அவரை கைது பண்ணும்போது திருநெல்வேலி மாவட்டமே திரளுது, வெள்ளைக்காரன் மிரள்றான். அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தலைவர், ஒரு அரசியல் தலைவர். அவர் ஏன் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பித்தார்? சுதேசி என்கிற தத்துவம் வெள்ளைக்காரனை பீட் பண்ணும், அதுக்காக அவர் ஆரம்பித்தார். அப்படித்தான் என்னுடைய டெஃபோவும் தமிழ் ஏஐ ப்ராஜெக்டும். இப்போ தமிழ் ஏஐ எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, அதனாலலாம் சத்தியமாக ஓட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. தமிழ்நாட்டில் தமிழுக்கு செய்கிறவனுக்குலாம் யாரும் இங்கே ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க? தமிழ் தேசியத்துக்கு 8% வாக்கு வச்சிருக்கேன்னு சீமான் சொல்றாரு. தமிழுக்கு உண்மையாக செய்கிறவங்களுக்கு, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நாங்கள் பேசும்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் பின்னாடி வந்து, நீங்கள் மலைக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நதிக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நான் கெடிலம் காப்போம் போராட்டம் முன்னெடுக்கும் போதெல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. கெடிலம் காப்போம் போராட்டத்துக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சது நாம் தமிழர் தவிர. அங்கே நாம் தமிழர் இல்லைங்கிறது வேறு விஷயம், இருந்த கொஞ்சம் பேர் அதை ஆதரவு தெரிவிச்சிருக்கணும்ல. இல்லை, மலைக்கு எங்கே போயிட்டீங்க, மலையை குடையும் போது எங்கே போயிட்டீங்க? திருப்பரங்குன்றத்தில் நாம் தமிழர் போராடி ஒரு கல்குவாரியை நாங்கள் 5 வருஷத்தில் காட்டுங்க. நான் காட்டுறேன். பிஜேபி போராடி தமிழகத்தில் எத்தனை கல்குவாரிகளை மூடி இருக்கிறோம். இங்கே செய்கிறவனுக்குலாம் மரியாதை இல்லை சார், பேசுகிறவனுக்கு தான் மரியாதை. நீங்கள் தமிழுக்கு செய்கிறவனுக்கு ஓட்டு போட்டிருக்கணும்னு சொன்னால் தாமரையை தவிர வேறு எந்த சின்னத்துக்கும் உங்கள் கை போகக்கூடாது. தமிழுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட செய்தவர்கள் யாருமே கிடையாது சார். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒரு மொழி வாழணுன்னா என்ன பண்ணணும்? அந்த மொழியில் ஆராய்ச்சி, அந்த மொழியில் நாகரிக பண்பாடுகள் பற்றின புத்தகங்கள், மொழி பெயர்ப்புகள். தமிழ் ஏஐ ப்ரோக்ராமுக்கு மலேசியாவுடைய அமைச்சர் வராங்க. மலாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகத்தை நான் பரிசீலிக்கிறேன், சிலப்பதிகாரம் புத்தகத்தை நான் பரிசீலிக்கிறேன். என்னங்க மலாயில் சிலப்பதிகாரமா? தமிழர் அவங்க கேட்குறாங்க, மலாயில் சிலப்பதிகாரமா எங்கெங்க வந்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோடிக்கணக்கில் காசு போட்டு சென்னையில் கட்டி கொடுத்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்திலிருந்து வந்தது.
நரிக்குறவ பாஷையில் திருக்குறள் வந்திருக்கு தெரியுங்களா? அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கு தமிழ் மாணவர்கள் தமிழ் படித்தாக வேண்டும் என்கிற சொல்லுகிற ஒரே ஒரு அரசு எங்களுடைய பாஜக அரசு. அதனால் தமிழுக்கு செஞ்சவங்களுக்கெல்லாம் தமிழர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்றதெல்லாம் இல்லை. தமிழுக்கு செஞ்ச மாதிரி காட்டிக்கணும். அதான் எங்களுக்கு காட்டிக்க தெரியாது, நாங்கள் உண்மையிலே செய்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, தமிழே ஏன் சார் நீங்கள் உலகத்தில் இப்போ எல்எல்எம் நோக்கி எல்லாம் போயிட்டுருக்கோம். எல்எல்எம் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நாம் யோசிக்கிறோம் சார், நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், அந்த யோசிக்கிற விஷயத்தை சொற்களாக நான் வெளிப்படுத்துகிறேன். எழுத்து வடிவத்திலையோ பேச்சு வடிவத்திலையோ நான் சொல்கிறேன். வார்த்தைகள் மூலமாக தான் அந்த சிந்தனையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, சரிதானே? ஏங்கிறது ரிவர்ஸாக பண்ணும். நாம் இதுவரை எழுதியிருக்கிற பேசியிருக்கிற எல்லா சொல்லையும் அதை எடுத்துக்கிட்டு அந்த சொற்களை வைத்து அது சிந்தனையை நோக்கி போகும், இன்டெலிஜென்ஸ் நோக்கி போகும். இதுவரை மனித குலம் சிந்தித்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிந்தனைகளுடைய தொகுப்பு தான் ஏஐ. இதுவரை உலகத்தில் இருக்கிற எல்லா ஏஐயும் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வைத்து இன்டெலிஜென்ஸை உருவாக்கியிருக்கு. அப்போது சாட்ஜிபிடியில் தமிழில் கேட்டால் வருது, ஜெமினியில் தமிழில் கேட்டால் வருது, வரும். அதோடைய நாலேஜ் பேஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பசங்க இங்கிலீஷில் திங்க் பண்ணி தமிழில் பதில் சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? அப்படி தான் இப்போ ஏஐ சொல்லிகிட்டு இருக்கு. அப்படின்னா திருக்குறளையோ தொல்காப்பியத்தையோ அதோடைய உண்மையான தரிசனத்தோடு அதில் உணர முடியாது. ஒரு லாங்குவேஜுக்கும் ஏஐ இருந்தாகணும். அப்போ தான் இந்த இப்போ கால ஓட்டத்தில் ஏஐ யுகத்தில் அந்த லாங்குவேஜெல்லாம் வாழ முடியும். இல்லைனா அந்த லாங்குவேஜ் என்ன ஆகும்? ஃபால் ஆகிடும். இப்போது ஒரு மொழிக்கு ஏஐ அவசியம். ஒரு மொழிக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு எல்எல்எம் அவசியம். இப்போ தமிழுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிற முதல் எல்எல்எம்மும் கூட. அதாவது ஃபாரின் ப்ரீ ட்ரைன்டு மாடல் எதுவும் இல்லாமல் நாமளே ஓனாக ட்ரைன் பண்ணி பண்ணுற ஃபஸ்ட் எல்எல்எம் என்னுடைய தமிழ் ஏஐ. இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் என்னமோ ஒரு ஊர் திருப்பூரில் ஏதோ ஒரு ஊர், அங்கே போகும்போது ஒரு ஹோட்டலில் பார்த்தா பேனரில் ஒரு திருக்குறள் எழுதி வச்சுருந்தாங்க. நான் அந்த திருக்குறளை பார்க்குறேன், அப்படி ஒரு திருக்குறளே இல்லை. என்னமோ உண்ணாமை இதுன்னு சாப்பாடை பற்றி ஏதோ இருக்குது. நான் பார்த்தேன், என்னடா இது இப்போ புதுசாக இருக்குது இந்த திருக்குறள், நமக்கே தெரியல. திருக்குறள்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? திருக்குறள் 1.75 தான் திருக்குறள் தானே, அது மாதிரி வேறு இலக்கியமே கிடையாதுல்ல உங்களுக்கு. அதான் திருவள்ளுவருடைய ஸ்பெஷாலிட்டி. நான் அப்புறம் என்னென்ன சரி சர்ச் பண்ணி பார்க்குறேன் நான் அந்த திருக்குறளை. ஏன்னா ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கா, ஏன்னா இப்படி ஒரு திருக்குறள் நம்ம படித்ததே இல்லையே அப்படின்ட்டு. தவிரவும் அதில் மீனிங்கும் வரல, அந்த வார்த்தையில் சேர்த்து பார்த்தா மீனிங்கும் வரல. நான் அந்த மேனேஜரை கூப்பிட்டு கேட்குறேன், சார் எனக்கு நிறைய வேலை இருக்குது சார். வேலையாவது ஒன்று அதை வாடா திருக்குறளை தப்பாக எழுதி வச்சுன்னு வேலை இருக்கு அப்படின்னு அப்புறம் மிரட்டி கூட்டினோடனே வந்தான் அந்த ஆள். என்னையா பண்ணி வச்சுருக்கிறேன்னா, இல்லை சார் அது அப்படி சார் இப்படி சார், இது எங்கேருந்துங்க எடுத்தீங்க இந்த திருக்குறளை? அப்புறம் ரொம்ப இது பண்ண உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லை சார் எங்கள் ஓனருடைய ஏதோ சிப்ளிங்கோ சம்திங், அவங்க ஏஐயில் போட்டு ஒரு உணவு சம்மந்தப்பட்ட திருக்குறள்னு எடுத்து எழுதிட்டாங்க. ஏஐ என்ன பண்ணியிருக்குன்னா திருக்குறளை எழுதி கொடுத்துருக்குது. திருவள்ளுவரோட தன்னை பெரிய அறிவாளி நினச்சிட்டு அது உட்காந்து எழுதி கொடுத்துருக்குது. இப்போ எதுக்கு தமிழ் ஏன் அவசியம் இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த நேரத்தில் இதை பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா ஏஐ அந்த ரெவல்யூஷனில் தமிழ் அழிக்கப்பட்டுரும். அதனால் தமிழ் ஏஐ அவசியமாக. நீங்கள் இந்த நாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கீங்க. அதில் இந்த புலிச்சாரல் அப்படின்னு ஒரு நாய் ஒன்று இருக்குது, அதை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அப்புறம் தெரு ஓரமாக இருக்கிற அந்த சிறிய சிறிய கடைகளில் நிறைய பொருட்கள் வாங்குறீங்க. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க. ஆனால் அது பெரிதாக நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணாத மாதிரி இருக்குது. நீங்கள் முன்னாடி பண்ணலையாவே இல்லை, ஆனால் இல்லை ஒரு விஷயம் சரியாக பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய நான் பார்த்துருக்கேன், நிறைய தெருவோர கடைகளில் நிறைய வாங்குறீங்க, தெரு நாய்க்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் காரே மஹிந்திராவில் தான் வாங்கணுங்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் சொல்ல போக தானே நீங்கள் நிறைய விஷயம் செய்கிறீங்கிறது மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதி இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கவங்க சித்தாந்தம் நீங்கள் எப்படி வேணால் அவங்க கோட் பண்ணிங்க. ஆனால் உங்களை மக்கள் பார்க்குறாங்க, நிறைய ஃபாலோவர் இருக்காங்க. இதை நீங்கள் சொல்ல தானே அடுத்தவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயத்த ஏன் அதிகமாக சொல்கிறது இல்லை? அண்ணன் என்ன கேட்குறாருன்னா, துணை முதலமைச்சருக்கும் நாய் பிடிக்குது, அவர் நாயோட நிறைய ஃபோட்டோலாம் போடுறாரு ட்விட்டரில், அதை வந்து நிறைய பேருக்கு எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் அது மாதிரி ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு? ஆக்சுவலாக ஒரு நாயோட ஃபோட்டோ போடுறது நமக்காக இல்லை, அது வேற ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக போடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, அது நமக்கு வேணாம். இது சுதேசிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல், இது ஒரு ஐடியாலஜி கிடையாது, லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலை நாமளே எல்லாமே வெளில போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த நாய் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா,
நாட்டு நாய்கள் இன்றைக்கு வந்து போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. நீங்கள் ஒரு முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத்தில் பேசுகிறார். கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் நம்மளுடைய தமிழ்நாட்டு பிரீடை மென்ஷன் பண்ணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார். அப்போ வந்து அந்த நாய் வளர்க்குற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் என்கிட்ட பேசினார். சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத்துக்கு பேசினதுக்கு அப்புறம் நாட்டு நாய்களை பற்றிய விழிப்புணர்வு பெரிய அளவில் அதிகமாக இருக்குது சார். நாங்கள் வந்து அந்த ப்ரீடை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ கோம்பைனா கோம்பை வாங்க முன்னாடிலாம் ஆள் இருக்காது. இந்த ஒரு சில ரேர் ப்ரீடெல்லாம் வந்து பேர் தெரியாதுன்னா கோம்பை வந்து சாதாரணமாக நம்ம ஸ்ட்ரீட் டாக் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீடு வளர்க்குறோன்ற ஃபீல் இல்லாதனால அது யாரும் முன்னாடி வாங்க மாட்டாங்க. இந்த நாய் யாராவது எடுத்துகிட்டு வாங்கினாங்கன்னா விட்டுருவாங்க, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லைன்னா எங்களால் வளர்க்க முடியாது சார், நாங்கள் கிணத்துல போட்டுருவோம். அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயத்தை ஒரு ப்ரீடை காப்பாற்றுறது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத்தில் நாட்டு நாய்களை பற்றி பேசிய பிறகு என்னுடைய நாய்கள் எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு சார், அடுத்த ப்ரீடுக்கு நாங்கள் இப்போ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை பாரத பிரதமர் மன் கி பாத்தில் பேசுனது. இந்த வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இது நான் முடிஞ்ச அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு அவர் சொல்கிறது ஒரு நியாயமான விஷயம், நம்ம இதெல்லாம் வெளியில் சொல்லணும். நிச்சயமா யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் போடுறதுக்கு டாகோட ஃபோட்டோ போடுறவங்களுக்கு காட்டிலும் நம்ம வந்து நாயை பற்றி ஒரு அவேர்னஸுக்காக போடுறது, அது அவர் சொன்ன கருத்தை நான் எடுத்துக்கிறேன். இன்னும் பல கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்கள் காத்திருக்கு. அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். திரு அஸ்வத்தாமன் அவர்களுடைய டிவி விவாதங்கள்லாம் பார்க்கும்போது இவர் எங்கேருந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பட்டுன்னு எடுத்து போடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழும்போம். அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு சுப்பு அவர்கள். அவரையும் நம்ம வரவேற்கிறோம். சுப்பு அவர்கள் ஐயாவுடைய பேர் சொன்னாலே திராவிட மாயை அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு ஞாபகம் வரும். அது இல்லாமல் அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கார். அதாவது சம்ஸ்கிருதத்தை பற்றி சின்ன புக்கு, யாராவது வாங்கி படித்தா கூட ஒரு 5 நிமிஷத்தில் படித்து அதை பற்றி விஷயங்கள் தெரியலாம். ஆரியம் திராவிடம் அப்படின்னா என்ன, அதே மாதிரி தங்கப்ப தக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம். எண்ணற்ற புத்தகங்களை தமிழகத்திற்காக இன்னும் சொல்லப்போனால் சொல்லிகிட்டே போகலாம். அதனால சரி நம்ம இதை முடித்தோம். சுப்பு அவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு எப்போ கிடைச்சது? எல்லாருக்கும் சுப்புஜியோட எப்படி அறிமுகம் கிடைச்சிருக்கோமோ அப்படி தான் எனக்கும். இப்போ எல்லாருக்கும் எப்படி அறிமுகம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ உங்கள் மனசில் ஒரு காட்சி வரும். ஏதாவது ஒரு விழாவில் சுப்புஜி கெஸ்ட்டாக இருப்பார், நாம் போய் பார்த்து பேசணும், அப்படி தானே உங்களுக்குள்ள ஒரு காட்சி வருது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், அதான் சுப்புஜி. சொல்லாத என்ன, எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. கொஞ்சமாக நம்ம வந்து இந்த தத்துவத்தில் சித்தாந்தத்தில் தெரிய ஆரம்பிக்கும் போது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி நம்மகிட்ட பேசுவார். பல பேர் அவர் ட்ரெயின் பண்ணி உருவாக்கியிருக்கார். இதுக்காக அவர் வந்து ஒரு இந்த சீக்ரெட்டை மட்டும் சொல்லிக்கிறேங்க. இதுக்காக வந்து அவர் ஒரு ஒரு மொமெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, கண்டினியூஸ் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணார். அதாவது நம்ம சித்தாந்தத்தை பற்றி விவாதிக்கிறது, பேச்சாளர்களை உருவாக்குறது, சிந்தனையாளர்களை உருவாக்குறது. அதோடைய முதல் கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் என்னுடைய இடத்துல நடந்தது. அந்த ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. சுப்புஜி வந்து ஒரு தனி மனிதன் கிடையாது, அவர் வந்து ஒரு இயக்கம். அந்த இயக்கம் திராவிடம் என்கிற புரட்டுவாதத்தை அசைத்து பார்த்துருக்கிறது. அவர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், இப்போ நான் விதை போட்டேன்பா, என்னுடைய காலத்துக்கு பிறகு இது முழுமையாக இந்த திராவிடத்தை புரட்டை அசைத்து பார்த்து விடுவீங்க நீங்கள்லாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த திராவிடமும் ஈவேரா பிம்பமும் கடந்து விழும், அதை நீங்கள் உங்கள் கண்ணு முடி உங்கள் காலத்திலே நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இவருடைய வெற்றி என்ன அப்படின்னா, இன்றைக்கி சீமான் அவர்கள் பேசுகிறது, நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுகிறது, ஒரு மீட்டிங்கே போட்டு ஈவேராவன் சாமி கிழிச்சாங்க பாருங்கள், எல்லா கண்டென்ட்டுமே திராவிட மாயை புக்கில்னு எடுத்தது. அவங்க கிரெடிட் கொடுக்கல, கிரெடிட்டை நான் கொடுக்குறேன். அந்த அவங்க பேசின எல்லா கண்டென்ட்டும் திராவிட மாயை. இன்றைக்கும் புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகம் விற்கக்கூடிய ஸ்டாலில் வந்து அதிகமான விற்பனை ஆகக்கூடியது திராவிட மாயை புத்தகம் அப்படிங்கிறது தான். பல ஆண்டுகள் கழித்து அந்த சாதனை வந்து தொடர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இவருடைய கண்டென்ட் வந்து இந்திய தத்துவவாதிகளை தாண்டி தமிழ் தேசியவாதிகளை பெரிய அளவில் ஈர்த்திருக்கிறது, சென்றடைந்திருக்கிறது. அவங்க பேசுகிறது எல்லாமே திராவிட மாயிலிருந்து தான் பேசுகிறாங்க. ஐயா, நீங்கள் பார்க்குறீங்க எப்படி பேசுகிறாரு, இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட அந்த பிம்பத்தை உடைக்கிறதுல அஸ்வத்தாமன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குது? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்,
நம்மளை காப்பி அடிக்கிறாங்க, நம்மளை பார்த்து பேசுகிறேன்னு சொன்னார். ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது, இமிட்டேஷன் இஸ் ஃப்ளாட்ரி. நம்மளோட காப்பி அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட சரக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு பெருமை தானே, அடிச்சுட்டு போட்டோம். நண்பர் அஸ்வதாமன் பொறுத்த வரைக்கும் 100% அரசியல்வாதி, இந்த குட் சென்ஸ். சில பேர் ஆர்வத்தில் வருவான் அரசியலுக்கு, எட்டாண்டு தெரிய வந்துடுவான். ஊரில் பெரிய மனுஷன், நானும் பெரிய மனுஷன் வந்துடுவான். சில பேர் அபகரிக்கிறதுக்கு வருவான். சில பேர் எவனை போட்டு தரணும்னு ஆசையில் வருவான், ஆத்திரத்தில் வருவான். அந்த மாதிரி எதுவும் கிடையாது தம்பிக்கிட்ட. இஸ் அ பேஷனேட் பாலிட்டிஷியன். கால் நடு முடி எல்லாமே இருக்குது, அரசியல் தான். இது ஒரு சிறப்பு, இது கூட எல்லாத்தையும் இருக்கும். பொதுவாக இல்லாத சிறப்பு நான் அவர்கிட்ட பார்த்துக்கிறேன். ஒரு விஷயம் சொன்னால் உடனே புரிஞ்சுக்குவார். இட்ஸ் வெரி ஏபிள் ஸ்டூடெண்ட். ஒரு ஆசிரியருக்கு என்ன பிடிக்கும்? சம்பளம் கொடுத்தா பிடிக்கும், டீயை கொடுத்தா பிடிக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடு அப்படி தான் இருக்குது. பட் நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் இதில் பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரண மதத்தில், இந்து மதத்தில் நல்ல மாணவனை பார்த்தா பிடிக்கும். நான் என்ன பண்ண, என்கிட்ட வரவங்கிட்ட இதாக கேள்வி கேட்டு வருவாங்க, டவுட்டு தான் வருவாங்க. எனக்கு உலகத்துக்கு எனக்கு தெரியாது, யாரும் சொல்லி விட்ருவாங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ண சொல்ல மாட்டேன். ஒரு புக்கு கொடுத்து படிக்காமல் வீட்டில் போய் அவன் கேள்வி கேட்டான்னா அவன் மாணவன், கேட்கலன்னா விட்ருவேன். அசுதாமன் முதல் மனிதராக ஒரு புக் கொடுத்தார், சமஸ்கிருத புக்கு இருக்குல்ல, போயிட்டு படிச்சுட்டு அன்றைக்கி வீட்டில் அதை பேசிட்டார். பேசிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கன்னு. சரி, இப்போ பெரிய ஆள்கிட்ட பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு. அவர் வளர்ச்சி ரொம்ப அபாரமானது. பட் அது போகாது, வளர வேண்டும் என்பது என்னோட விருப்பம். அவர் பேசுகிற விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது உங்களுக்கு? மெர்சிலெஸ் அட்டாக். நம்மளோட இந்து வரலாற்று, இந்திய நாடு வரலாறு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய தோற்றுருக்கோம், நிறைய ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா தோற்று பார்த்தா நியாயம் எப்படி போராடி தோற்றுருவோம்? நியாயமே கிடையாது. அடிக்காரமாக அடிக்க வேண்டியது தானே, அப்புறம் என்ன நியாயம் இருக்குது? அது ரொம்ப கரெக்டாக கையாளுறாரு. எதிரி பார்க்குறோன்னா அழுவான், ஏப்பா அடிக்கிறான்ட்டு, அந்த மாதிரி பண்ணுறாரு. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை தந்து அஸ்வத்தாமன் அவர்களை பற்றியும் உங்கள் கூட இந்த டயஸை ஷேர் பண்ணதில் எனக்கும் பெரிய ஒரு பாக்கியம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்துக்கிட்டதில். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி திரு அஸ்வத்தாமன் அவர்களுக்கு சற்றும் தொடர்பில்லாத ஒரு துறையிலிருந்து அவருடைய ஒரு நண்பர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வேறு யாரும் இல்லை, திரைப்பட இயக்குனர் கௌரவ் நாராயணன் அவர்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். எப்படி அறிமுகம்? ஸ்கூலா, காலேஜா? அறிமுகம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு அறிமுகம் எனக்கும் அவருக்கும். இந்த வருஷம் நேஷ்னல் அவார்ட் ஜூரியாக நான் டெல்லி போயிருந்தேன். ஸோ டெல்லியில் அசோகா ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு நான் ஓடணும், என்னோடய படங்கள் ஆரம்பிச்சிருன்றாங்க. நான் கொஞ்சம் அன்றைக்கி லேட்டு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட பிஏ ஸ்ரீராம் சார் வர்றார். என்னை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, என்ன சார் நீங்கள் இங்கே அப்படின்னு. நான் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தேன். சரி, நம்ம அங்கே ஒரு தமிழர் ஹிந்தி கேட்டு ஒரு தமிழ் கேட்ட உடனே டக்குன்னு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோடனையும், வாங்க நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போனால் சாரும் அதே அசோகா ஹோட்டலில் அந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டு டேபிளில் இருந்தார். போய் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அந்த சில பேர் கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் மீட்டிங்கே ரொம்ப நாள் ஏதோ நம்ம ஃப்ரெண்டான மாதிரி, ரொம்ப மனசை விட்டு பழகின மாதிரி இருக்கும். அது எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே அவர்கிட்ட கிடச்சிச்சு. டக்கு நம்பர் கொடுத்தாரு, வாங்கினேன். அப்புறம் அவரோட வீடியோ இதுவும் அவரோட பேச்சுக்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தமிழில் அவர் அந்த கையாள அந்த நெறிமுறைகள் முன்னாடியே பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். ஸோ ஜென்ரலாக நாங்கள் சினிமாவை பற்றி தான் பேசணும். அன்றைக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். வெறும் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. அதுக்கு அடுத்து அவரும் என்னை கூப்பிடல, நானும் அவரும் கூப்பிடல. அப்படியே அந்த தொடர்ச்சிகள் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சாட்டிருந்து ஒரு ஃபோனு, அவர் நம்பர் இருந்ததுனால ஃபோனு. நான் மெசேஜ் மட்டும் அனுப்புவேன். அப்போ தமிழர் திருநாள் வாழ்த்துக்கெல்லாம் டக்குன்னு எனக்கு அனுப்புவார், நான் அனுப்புவேன். அந்த எஸ்எம்எஸ்லேயே எங்களோட நட்பு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணார். இந்த மாதிரி தமிழுக்கு நான் ஒரு ஏஐ பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே வாவ் அப்படின்னு இருந்தது உண்மையிலே. ஏன்னா இத்தனை மொழிகளில் இங்கிலீஷில் மட்டும்தான் ஏஐ இருக்குது. ஏன்னா அந்த ஏஐயாலேயே நம்மளும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சினிமாக்காரங்க நாசமாகவும் போயிட்டுருக்கோம். ரெண்டுமே ஓகேங்களா. எதுடா ஒரிஜினல் எதுடா ஃபேக்குன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு.
அப்போ அந்த ஏஐயை இப்போ நானே என்னோடய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு ஏஐக்கு புரிய வைக்கிறதுக்கு தாலி இருந்தது செத்து சுண்ணாம்பாயிரும் நொந்து நூடுல்ஸ் ஆயிரும் நாங்கள். அப்போ இவர் சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஒரு மண்டக்குள்ள ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆகா, தமிழில் ஏஐயா, கேட்குறதுக்கே புதுசாக இருக்கே அப்படின்னா. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிருந்தேன். த வே ஹி நரேட்டட் வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ. சில பேர் வந்து இது நான் பண்ண போகிறேன், தமிழ் நாங்களும் சொல்லுவோம் பெண்கார் படம் எடுக்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கார் இருக்காது, பெண்ணு இருக்காது, ஹரு இருக்காது. ஆனால் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இதுதான் ப்ராக்டிக்கல், இப்படித்தான் பண்ண முடியும், இத்தனை வருடங்கள் ஆகும், ஆனால் அதுக்கு விதைய நான் போடுறேன் அப்படின்னார்ல. தட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் மொமெண்ட். இன்றைக்கும் நான் நிறைய பேர்த்திட்ட பேசிகிட்டு இருக்கிறது தமிழில் ஒரு ஏஐ வரப்போகுது, வெயிட் அண்ட் சி. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரீட மாதிரி தமிழ் மொழிக்கு வந்து இந்த ஏஐ கொண்டு வர போகிறார். ஸோ அதிலிருந்து நண்பராக இருந்தனா இவரோட ஃபேனாக மாறிட்டேன்னு கூட சொல்லலாம். இப்போ உங்களுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு ஆக்ஷன் பேக்டு தான். இப்போ தூங்கா நகரமா இருக்கட்டும், ஆமாம், அவர் ஆக்ஷன் மேன் தானே, FIR. அவருக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோ பார்க்குறீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். நான் எப்பயுமே என் படங்கள் வந்து எப்பயுமே விறுவிறுப்பாகவும் அடுத்த நொடி என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். இவர் பேசும்போதும் அடுத்த நொடி என்னன்னு எவனுக்குமே தெரியாது. பேசி முடிச்சதுக்கு அப்புறமேல் தான் இதை தான் சொல்ல வந்திருக்கார் தலைவர் அப்படின்றதே தெரிய வரும். ஸோ நான் தான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு சினிமா அரசியல்ன்றது எனக்கு வந்து அப்பாற்பட்டது. அந்த அரசியல் இல்லாமையே ஒரு நல்ல மொழியால் ஒரு நல்ல திரையாடலால் மனங்களை கொள்ள முடியும் அப்படின்றத வந்து இவரோட வாய்ஸ் அதுவே நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளே என்னைய சொல்லலாம். அவர் பேசுகிற கொள்கை இல்லை, அந்த கொள்கையில் எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் 50% உடன்பாடு இருக்குன்னு சொல்லுவேன், 50% உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த 50% உடன்பாடு கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன். நான் ஆல்வேஸ் பிலீவ் காட் இஸ் ஹீரோ, ஐ எம் ஜீரோ. அதே தான் வரும். அவரை இயக்குவதே ஒரு சக்தி. இப்போ அந்த சக்தியே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ சொல்லிக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த சக்தி இருக்குன்னு சொல்கிற என்ன முட்டாள் நீ சொல்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன், முதல் நம்ம எல்லாருமே நம்ம வந்து முதல் அலையில் வந்து எல்லோரும் வீட்டில் முடங்கி இருந்தபோது கொரோனா, இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கன்றாவி கூட்டம், அவனுங்க வந்து நான் கும்பிடுற முருகப்பெருமானை ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தானு. சரி, நான் திரும்பி என்ன சொல்கிறேன், உனக்கு கடவுள் இல்லை, பிரச்சனையே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணலை, என் முருகனை நான் கும்பிட்றேன்னா அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அதை நீ வந்து கும்பிடக்கூடாது, அதை நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஐ எம் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ். அதில் எனக்கு இவரோட அந்த 50% ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் இறைவனை யார் தப்பாக பேசினாலும் முதல் குரல் நான் கொடுப்பேன். அது என்னுடைய தர்மம், நான் கும்பிட்ற தர்மம். அந்த தர்மம் சனாதன தர்மமாக இருந்தால் அந்த தர்மத்தை நான் சங்கி அப்படின்னு என்னை எல்லாரும் சொன்னா கூட ஐ எம் அ ப்ரௌடு சங்கின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாகவே இருக்கேன். இது வந்து அரசியல் கிடையாது, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது அரசியல் கிடையாது, இது என் நம்பிக்கை சார்ந்தது. அந்த நம்பிக்கை சார்ந்ததில் என் நண்பரோட கைகோர்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரைப்படத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் கருத்துக்கள் வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது தமிழ்நாட்டில். தைரியமாக சொல்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தந்து? இல்லை, அவர் ஒரு போல்டான ஒரு ஆளுமை. அதனால தான் இதை ஓப்பனாக திரைத்துறையிலிருந்து திரைத்துறையிலிருந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நித்தியத்தில் தமிழ்நாட்டில். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயக்குனர் வேற. ஆமாம். சில பேர் வந்து இப்போ இயக்குனர்லேருந்து அவுடேட்டட் ஆகும்போது வந்து கருத்துக்கள் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் லைவ்லேயே இல்லை, இப்போ வந்து நேஷ்னல் அவார்ட் ஜூரியாக இருக்காரு. இப்போ கடைசியாக எல்லா படமுமே எல்லாமே ஃபுல்லான படங்கள். திரைத்துறையும் சரி திரையரங்குகளும் சரி குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தோட கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து இப்படி சொல்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். இங்கே தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரையும் வெறுப்பேற்றி ஆமாம் நான் சங்கீதானான்னு சொல்ல வச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்போது சினிமா பற்றி தான் பேசுகிறோம். அவருக்கு ஆச்சரியம் என்னென்னா, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஃபீல்டில் நீங்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ இதுவாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய சினிமாக்கெல்லாம் நல்லா பார்க்கக்கூடிய ஆள் தான். காரில் போகும்போதெல்லாம் நம்ம வந்து எல்லா OTTலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். காரில் போகும்போது எல்லா படமும்
அது கூட என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் எப்படின்னா எல்லா படமும் பார்க்குறீங்க அப்படின்னு. இவரு கூட எஃப்ஐஆர்லாம் பார்த்துட்டேனே, எப்போ பார்த்தீங்க நீங்கள்? அவர் படம் பார்க்குறது இல்லை, அதில் இருக்க ஷார்ட்ஸ் சொல்கிறாரு. நான் அப்படியே யோசிச்சேன், என்னடா இது ஒரு கேமராமேனா இல்லை எடிட்டரா என்ன அது? அப்புறம் யோசிச்சு தான் சொன்னேன், பேசாமல் ப்ரொடியூசராக தூக்கிட்டு வந்துடலாம். அவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களா? திமுக விளையாடுறோம். வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதில் தான் வந்து நட்பு வந்து ரொம்ப ஆழமாச்சு. ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறோம், ஒரு அக்கௌண்டன்ஸாக போயிடாமல் இந்த திரைப்படத்துறையை பற்றி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 காதல் இருக்குது திரைத்துறையில், எனக்கு அதில் ஒரு புரிதல் இருக்குது. ஸோ அந்த திரைத்துறை பற்றின உரையாடல் தான் எங்களுடைய ஒரு நட்பை நெருக்கமாக்கியதாக நான் கருதுகிறேன். திரைத்துறையில் இருக்கிற பலருமே ரொம்ப ஆழமான ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சார் நீங்கள் இது இருந்தால் சொல்லுங்கள், சாமி நம்பிக்கை இல்லாதவங்களே இல்லை தமிழ் சினிமாவில். படமே பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. பூஜை போடுறது அந்த கோவில். எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, சினிமாவில் இருக்கிற நம்பிக்கை அது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. என்ன காரணம்னு சொல்லிடுறேனே, ஒரு திரைப்படம் வந்து ஒரு இயக்குனரால் உருவாக்கப்படுகிறது, ஓகே. ஆனால் அந்த திரைப்படம் அந்த முதல் நாள் நீங்கள் ஷூட்டிங் வந்து நின்னீங்கன்னா ஒரு 300 - 400 பேர் இருப்போம். இந்த 400 பேரோட மனமும் ஒருமித்தாக இருக்கணும். இந்த 400 பேரோட உழைப்பும் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கணும். அப்போ 50 பேரோட நம்பிக்கையும் அந்த படத்தின் மேல் வந்து நின்னா தான் அந்த பாசிட்டிவிட்டி எங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் முடிவெடுக்கிறது அது கிடையாது. ஒருத்தன் கிரேன்லேருந்து விழுந்துட்டானா எனக்கு ஷூட்டிங் காலி, எனக்கு ஒரு நாள் ஷூட்டிங் காலினா 15 லட்சம் ரூபாய் காலி எனக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து பார்த்தீங்கன்னா காசு. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சேர்ந்து குடியிருக்கிற ஒரே இடம் சினிமா தான். அப்போது எங்களுக்கு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையுமே இயக்குனர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் நாங்கள் ஒரு படம் பூஜை போட்டு முடிக்கும் போதும் தொட்டு கும்பிட்டு கேமராவுக்கு சுத்தாமல் எந்த படமும் ஆரம்பிக்க மாட்டோம். அதை தான் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் இருக்கிற சினிமா துறை இன்றைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்குது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அந்த ஒரு சிலர் மட்டுமே சினிமா துறையின் ஒட்டுமொத்த சாரார் கிடையாது. இப்போ சாருக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் அஸ்வத்தாமன் ஒரு இது போது வர முடியுமான்னு நண்பர் அவர். அரசியல்ன்றது எனக்கு வந்து செகண்டரி. ஏன்னா நான் என்னோட படங்கள் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம், சிகரம் தொடு, உதயநிதி ஸ்டாலின் வச்சு இப்படை வெல்லும். இப்போ நான் அடுத்து ஒரு படம் ஹிந்திக்கும் தமிழ்லையும் சைன் பண்ணி ஆரம்பிக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்படை வெல்லுமோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங் எங்கே ஆரம்பிச்சேன் தெரியுமா? திருவண்ணாமலையில் என்னோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஷாட்டே ராதிகா மேடமும் உதயநிதி ஸ்டாலினும் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியே வரமே தான் ஷாட்டு. ஒரு வார்த்தை கூட, நான் தப்பாக சொல்ல வரேன், ஒரு வார்த்தை கூட நான் இயக்குனர், என் கதையில் வர்ற ஹீரோ சாமி நம்பிக்கை உள்ளவன், அம்மா நம்பிக்கை உள்ளவன் இல்லை. அவங்கெல்லாம் தனியாக சாமி கும்பிடுவாங்க, அதனால மட்டும் இல்லை. இல்லை அதே சொல்கிறேன், அது அரசியல். அதில் ஒரு $1 வேறு போட வச்சுருப்பீங்க அந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்ன காரணம்? அது என் நம்பிக்கை. நான் இயக்குனர், என் நம்பிக்கைக்கு என் ஹீரோ அப்படி தான் இருப்பார். ஒரு வார்த்தை கூட, நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு வார்த்தை கூட அது அவர் வேணான்னு சொல்ல கிடையாது. என்ன காரணம்னா அவருக்கு தெரியும், அவர் நடிகராக வந்திருக்கார். இப்போது காலையில் அவர் ஸ்ரீராம் எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நான் சொன்னேன், இப்போ நாங்கள் படங்கள்ன்றது வேறு, நட்புன்றது வேறு. அவ்வளவு சிறந்த ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர். இன்னைக்கு ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு இப்போ தான் ஒரு படம் சைன் பண்ணியிருப்பான், என்னோட அசிஸ்டண்ட்டே வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணோம்னா சார் கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன்மா, என்ன படம் பண்ண போகிறாராம். அவர் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னா ஃபோன் எடுக்க மாட்டான், நான் என்னோட அசிஸ்டண்ட்டு. ஆனால் இதுவரை இந்த ஒரு வருட நட்பு என் கூட இவர் கூட இருக்கிற ஒரு நாள் கூட நான் இது ஃபோன் பண்ணேன், நான் அட்டன் பண்ணாமையோ பிரதர் திருப்பி கூப்பிடுவார். அந்த மெசேஜ் போட்டேன்னா அந்த மெசேஜ், அதுதான் அந்த நட்போட ஒரு இதுன்றதை நான் எப்பயுமே உணர்ந்திருக்கேன். அந்த நட்புக்கு என்றைக்குமே அவரோட வாய்ஸ் ஆஃப் அஸ்வத்தாமனுக்கு என்னோட வாய்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷன். நிச்சயமான உங்களை மாதிரி குரல்கள் வந்து தமிழ் திரையுலகில் இன்னும் ஓங்கி ஒலிக்கணும், உங்களுக்கும் உங்களுடைய அடுத்த படங்கள் அத்தனையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு தமிழ் ஜனம் ரொம்ப சந்தோஷம். நானும் மனதார என் நண்பர் மிகப்பெரிய இடங்களுக்கு போகக்கூடிய அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்குது. அது அவர் வருவார், அதை நண்பனாக நான் கூட இருந்து நான் ரசிப்பேன், பார்ப்பேன், அவருக்கு கை கொடுத்து சப்போர்ட்டாக நிற்பேன்றதையும் நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்கள் காத்திருக்கு. அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வணக்கம், ஆனந்த். ஹாய் ஆனந்த்.
ஜென்ரலாக வந்து மோடிஜி வந்து பாரதத்தோட பொக்கிஷம் நிறையா எடுத்து அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அதை மும்முரப்படுத்தி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டார். எனக்கு என்னமோ வந்து இந்த முந்திரின்ற விஷயத்தை வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு எப்போவுமே உண்டு. ஐ திங்க் நீங்கள் ஒரு பேட்டர்ன் கூட வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முந்திரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு பேட்டர்ன் கூட வச்சுருக்கீங்க. ஏன் இந்த 50 வருடம் 60 வருடம் திராவிடம் நாங்கள் இவ்வளோ வருஷம் இருந்தோம் அவ்வளோ வருஷம் இருந்தோம்னு சொல்கிறாங்களே, ஏன் இந்த முந்திரியை ஃபோக்கஸ்டாக அவங்களால வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல? ஏதாவது அதுக்கு பெரிய காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகல. என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துலேயும் 2வது முதல்ல 3வதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக அது வேறு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஸ்டீராய்டு போட்டு தமிழகத்தை ஊத வைத்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடி 10 லட்சம் கோடி தாண்டி போயிட்டுருக்கு கடனுடைய அளவு. அதில் சில பொருளாதார நிபுணர்கள்லாம் வாடகை எடுத்து வச்சுருக்காங்க. மாநில அரசு கடனா கடன் வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்குன்னு 2-3 பேர் வாய்கள் வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அவர் சொல்கிற அந்த முந்திரி பழம் விவகாரம், முந்திரி பழத்துலேருந்து பயோ எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தியரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் அதாவது தமிழகத்தில் இருக்கிற, கர்நாடகாவில் இருக்கிற, இன்னும் சில மாநிலங்கள் இருக்கிற மக்கள் ஒரு மாவட்ட மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கடலூர் மாவட்ட மக்கள் தங்களுடைய வளங்களை இழந்து இந்த நாட்டிற்கு மின்சாரத்தை கொடுத்து எல்லா வீடுகளுக்கும் ஒளியூட்டி கொண்டிருக்கிறார். என்எல்சி பிஜேபியிலேருந்து என்எல்சிக்கு எதிராக போகிறானோ நான் இந்த நில விவகாரத்தில். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் கலெக்டரேட் தான் முடிவு பண்ணுறாங்க. லோக்கல் மினிஸ்டர் தான் அங்கே எல்லா ப்ரெஷரும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விவசாயிகளுடைய நிலம் எடுக்கிற விஷயத்தில். நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா 3 அடியில் தண்ணி கிடைக்கும். ஆர்டிசன் ஊற்று இருந்த ஒரு பகுதி. என்எல்சிக்காக அந்த பகுதி, அந்த வளத்தை எல்லாம் காமராஜர் கேட்டாருன்னு மக்கள் தியாகம் பண்ணாங்க. அந்த தியாகம் கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டியது தானே. அதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2-3 மாநிலங்களில் விளக்கெரியுது எல்லா வீடுகள்னா, அதில் ஒரு கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு விவசாயியுடைய தியாகம் இருக்குது. இந்த கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ருட்டி, நெய்வேலி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முந்திரி பருப்புக்கு மட்டும்தான் விலை கிடைக்கும். முந்திரி பழம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொட்டை பொறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அறுவடையின் போதே தூக்கி போட்டுருவாங்க, பன்னிக்கு உணவாக போடுவாங்க. அதுக்கு மார்க்கெட்டுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் டன்னு கணக்கில் அது வேஸ்ட்டாக போகுது. அப்போ அது ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தப்பட்டால் விவசாயிகளுக்கு லாபம் மும்மடங்காக மாறும். ஏன்னா 100 டன்னு முந்திரி கிடைக்குதுன்னா 300 டன்னு முந்திரி பழம் எழுது. அந்த முந்திரி பழம் இந்த சோர்ஸ் வேஸ்ட்டாக போகுது. அப்போது இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, முந்திரி பழத்தை பயோ எத்தனால் தயாரிக்கலாம். பயோ எத்தனால் அப்படிங்கிறது இப்போ தயாரிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. சுகர் மொலாசஸில், மக்காச்சோளத்தில். மோடிஜி அதை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து இன்றைக்கி நீங்களும் நானும் போடுற பெட்ரோலில் 20% பயோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறாரு. சார் இதில் என்ன சார் லாபம் அப்படின்னா, 3 லட்சம் கோடி நம்ம வருஷம் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் மிச்சப்படுத்தணும். இப்போ இந்த 3 லட்சத்தில் 20% பயோ எத்தனால்னா அது மிச்சப்படுது. அதில் நீங்கள் ஒரு 4 ரோடு போடலாம், இல்லை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், கேஸ் சிலிண்டர் இன்னும் பேருக்கு கொடுக்கலாம், மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றலாம், ரேஷன் கடையில் அரிசி பருப்பு போடலாம். எல்லாம் மத்திய அரசு தானே போடுது, இவங்க ஸ்டிக்கர் மட்டும் தானே விட்டுறாங்க. அப்போது இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த பயோ எத்தனால் ப்ரொடக்ஷனில் முந்திரி பழத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களை பார்க்கும்போது சென்னை ஐஐடியில் நீங்கள் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் நான் காமகோடி சார் அவர்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தது உண்மையிலே பொருத்தம். இன்னும் கூட உயரிய விருதுகள் அவர் கொடுக்குறார். நான் போய் பார்க்குறேன், சார் இந்த மாதிரி கடலூர் மாவட்டத்தில் இருக்குது, எங்களுக்கு ஐஐடியில் ரிசர்ச் பண்ணால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது வேலிட் ஆகும். ஸோ நாங்கள் எல்லா இன்புட்டும் கொடுக்குறோம், நாங்கள் அந்த ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் அந்த ரிசர்ச்சுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி கொடுங்க, ப்ரொஃபஸர்ஸ் கொடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. அவ்வளவு ஒரு சப்போர்ட். ஐஐடி அப்படிங்கிறது அடித்தட்டு மக்களுக்கும் சாதாரண சாமானிய மக்களுக்கும் எடுத்து செல்லுகிறது. இன்றைக்கி போகுது சென்னை ஐஐடினா அதுக்கு காமகோடி அவர்கள் ஒரு மிக முக்கியமான காரணம். அவருடைய சப்போர்ட்டில் அந்த ரிசர்ச்சை முடித்தோம். ரிசர்ச்சை முடிச்சுட்டு இன்றைக்கி பயோ எத்தனால் தயாரிக்கிற பொருட்களுடைய பட்டியலில் முந்திரி பழம் சேர்ந்துருக்கு. இப்போது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் கேட்டுட்ருக்கோம், நீங்கள் ஃபேக்ட்ரி வைங்க. அப்போ அதில் என்னென்னா, எங்களுக்கு மக்காச்சோளம் இருக்குது, எங்களுக்கு கரும்பு இருக்குது, நாங்கள் ஏன் முந்திரி பழத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்லேயோ
இல்லை அடுத்து வருகிற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய ஆட்சி தானே அடுத்தது, அதனால் மாநில அரசாங்கத்தோட அடுத்து வருகிற நல்ல மாநில அரசாங்கத்துடைய சப்போர்ட்லேயே கண்டிப்பாக முந்திரி பழத்திலேருந்து பயோ எத்தனால் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலை பண்ருட்டி அல்லது நெய்வேலி பகுதிகளில் அமைக்கப்படும். விவசாயிகளுடைய லாபம் மும்மடங்காக மாறும். வணக்கம். நான் உடைய ஆசிரியர். ஒரு டீச்சராக நாங்கள் இப்போ பிள்ளைங்களுடைய பேகு 6ஆம் கிளாஸ்லேருந்து சார் பிள்ளைங்களோட பேகை செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். அதில் ஃபோன் இருக்கா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு லிப்ஸ்டிக் இருக்கா, சிகரெட் இருக்கா, இல்லை சார் இந்த குளிப்புன்னு சொல்லிட்டு போதை வஸ்துக்கள், ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது, சின்ன தலகாணி மாதிரி இருக்குது, படிக்க முடியல அவனால். இந்த நிலை நீடிச்சு போனால் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே பயமாக இருக்குது சார். ஏன்னா அவனுடைய மனநிலை மொத்தமாக மாற்றப்பட்டு உள்ளது. என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் அவனுக்கே தெரியல. டாய்லெட்டுக்கு போனால் அங்கே அதனுடைய மிச்சம் மீதிகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு ஆசிரியராக நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் சொல்கிறேன். நாளைய எதிர்கால தூண்கள் இருக்குது. இப்படி ஒரு அரசாட்சி நடத்திட்டு இருக்குன்னா இந்த ஆட்சியில் இப்படி பிள்ளைங்க இன்றைக்கி போச்சுன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களே இருக்காது சார். வருங்காலமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு கீழே நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. நம்மளே எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம், இதை எப்படி தடுக்கணும்? ஏன்னா இதை நாங்கள் டீச்சர்ஸாக எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா அவன் படிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா ரிசல்ட் கொடுத்தாகணும். 10th பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும், +2 பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். எப்படி தடுக்கணும்னா இந்த தடவை டீச்சர்ஸ் யாரும் திமுக ஓட்டு போடாதீங்க. அது போட மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக போட மாட்டோம். இன்னொன்று என்னென்னா, இதை உடனே ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல சார். அதுக்கு சில ஆலோசனைகள்லாம் வேணும் சார். ஏன்னா அந்த பிள்ளைங்க 6ஆம் கிளாஸ்லேருந்து விதையிலேயே அது பிஞ்சியில் பழுத்துற மாதிரி அந்த வேதனையை சொல்ல மாளாது. இல்லை, இப்போது அவங்க அருமையாக கேட்டாங்க, அந்த மாணவர்களது வாழ்க்கை வீணாக போகிறத அந்த ஒரு டீச்சர் அவங்களுடைய அந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தினாங்க. அந்த வலி நமக்கு அப்படியே மனசை காயப்படுத்துது. ஒரு டீச்சராக நான் ஃபோன் இருக்குன்னு தேடினா பரவாயில்ல, இல்லை ஏதோ ஒரு இப்போ கூட படிக்கிற பொண்ணுக்கு ரோஜா பூ கொடுக்குறாங்க, நான் ஏதோ ஒன்று பார்க்குறேன், லவ்வர்ஸ் டேக்கெலாம் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி ஒரு மெத்தோபோட்டமைன் மாதிரி ஒரு போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் இருக்கான்னு நான் பார்க்குறேன். என்னென்ன போதைப் பொருள் இருக்குன்னு நமக்குலாம் தெரியல. சரி, எப்படி ஒரு மாநிலத்தில் 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ போதைப் பொருள் வர முடியும்? 2021க்கு முன்னாடி இவ்வளவு போதைப் பொருள் பரவல் தமிழகத்தில் இல்லை. நம்ம 2021க்கு முன்னாடி மெத்தோபோட்டமைன் கேள்விப்பட்டிருக்கோமா? இவங்க சொல்கிறாங்களே முட்டாய் மாதிரி ஏதோ ஒரு போதைப் பொருள் கேள்விப்பட்டிருக்கோமா? அதிகபட்சமாக கேள்விப்பட்டது கஞ்சா. ஆனால் அந்த கஞ்சா கூட எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் போஸ்ட் அடித்து ஒட்ட முடியும் எந்தெந்த இடத்துல கஞ்சா கிடைக்குதுன்னு. இன்றைக்கி கஞ்சா பரவல் இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு, 0 கஞ்சான்னு சொல்கிறாருல்ல. எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்கிறான்னு பாஜகக்காரங்க நாங்கள் போஸ்ட் அடித்து ஒட்டவா? கஞ்சா பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. கள்ளச்சாராய பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மரக்காணத்தில் 20 பேர் செத்து போனாங்க. அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்து போனாங்க. இன்றைக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கிடைச்சிட்ருக்கு. டாஸ்மார்க்கு ஒரு புறம் பரவலாகுது, ஒரு புறம் கள்ளச்சாராயம் பரவலாகுது, ஒரு புறம் மெத்தோபோட்டமைன் கடத்தின வழக்கில் திமுகவுடைய அயலகணி செயலாளர் கைதாகிறார், சாஃபர் சாதி. இவ்வளவும் நடக்குது. இன்றைக்கு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சார் ஒரு ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி தூக்கி எறியப்படணும், அந்த ஆட்சி சரியில்லை, திமுக சரியாக ஆட்சி நடத்தலை, இதெல்லாம் வேறு விஷயம். இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய அடுத்த தலைமுறை குட்டிச்சவராக போயிடும், அடுத்த தலைமுறை போதை பழக்கத்தில் மாட்டிக்கும். ஒருத்தன் சாராயம் இந்த டாஸ்மார்க்கு ஆல்கஹாலிக்காக மாறினா கூட காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டானா, ட்ரக் அடிக்ட் ஆகிட்டானா எப்படி கொண்டு வர முடியும்? நான் இன்றைக்கி கொடுக்குற 1000-2000க்காக நான் ஓட்டை போட்டு நாளைக்கு என் புள்ள ட்ரக் அடிக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பயம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒவ்வொருத்தருட்டையும் இருக்குது. குடிப்பழக்கம் இருப்பவர்களே தன்னுடைய புள்ள குடிகாரன் ஆகிறது விரும்ப மாட்டாங்க. நான் தான் இப்படி நாசமாக போயிட்டேன், என் பையனுக்கு அந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. குடித்திருக்கவர்கள் கூட, குடி போதைகள் இருப்பவர்கள் கூட திமுகவுக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா கண்ணார பார்த்துட்டாங்க 5 வருஷத்தில் இவ்வளோ போதை போகிறான். சார் கஞ்சா விற்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு வீடு பூந்து வெட்டுறான் சார். எத்தனை சம்பவம் தமிழ்நாட்டில், தூத்துக்குடியில், சென்னையில். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றது எப்படி அவனுக்கு தெரியும்? கஞ்சா விற்றவனுக்கு போலீஸ் சொல்லாமல் தெரியுமா?
கம்ப்ளைண்ட் போலீஸ்ட்ட தானே கொடுக்குறீங்க. தூத்துக்குடியில் ஒரு ஹோட்டல் ஓனரை ஹோட்டலுக்குள்ளே பூந்து வெட்டுறாங்க, கஞ்சா விற்றாங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக, போலீஸுக்கு சொன்னதுக்காக. சரி, இப்போது இது மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துதுன்னு தெரியும். ஆனால் ஏன் இதை திமுக பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? மாக்கியவல்லியில் தி பிரின்ஸ்னு ஒரு புக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சர்வாதிகாரி மக்களை ஏமாற்றி அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சர்வாதிகாரி எப்படி செயல்பட வேண்டும்ன்றதுக்கான வேதம் தான் அந்த புக்கு. ஒரு பிரின்ஸ், தி பிரின்ஸ் அந்த புக்கு. நீங்கள் உலகத்தில் பல அரசியல் தலைவர்கள் அதை தான் ஒரு என்ன சொல்கிறது கொடுங்கோலர்கள் அதை தான் ஒரு வேதமாக வச்சுப்பாங்க. மக்களை எப்படி ஏமாற்றி நயவஞ்சகமாக ஒரு சர்வாதிகாரியாக இருக்கணும். அதில் சொல்கிற முக்கியமான தீர்வு என்ன தெரியுங்களா? நாட்டு மக்களை போதைக்கும் சினிமாவுக்கும் அடிமைப்படுத்தி வச்சுக்கணும். போதைக்கு அடிமையாக இருக்கணும், ஆனால் அந்த போதையை காசு கொடுத்து கன்சியூம் பண்ணுற அளவுக்கு காசு இருக்கக்கூடாது. தெரியுது, அந்த புக்கில் இருக்குது. நீங்கள் மாக்கியவல்லி தி பிரின்ஸ் எடுத்து படித்து பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா கான்செப்டும் 5 வருஷமாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுது. எல்லா கான்செப்டும் எப்படி மக்களை ஏமாற்றி அரசியல், ஒரு சர்வாதிகாரி எப்படி சர்வாதிகாரியாக தொடருது. அதான் ஸ்டாலின் வந்தவொடனே சொன்னார் நான் ஒரு சர்வாதிகாரின்னு. அந்த புக்கை படிச்சிருப்பார், படிக்கும் போது திடீர்னு வந்து சொல்லிருப்பார். அந்த கான்செப்ட் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஜனக்கூட்டத்தை மாற்றிவிட்டால் அந்த சர்வாதிகாரி சாவர வரைக்கும் சர்வாதிகாரியாக தொடரலாம், அவங்க பையனும் சர்வாதிகாரியாக வரலாம்னு அந்த புக்கில் இருக்குது. இதை தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம், மைனர்ஸ் வந்து ட்ரக் அடிக்டாக இருக்காங்க. அதுதான் அந்த அவங்க டீச்சர் சொன்னது. 6ஆம் கிளாஸ் பையனுக்கு என்னங்க வயசு? ஒரு 11 வயசு 12 வயசு பையனுடைய பையில நான் ஒரு ஆசிரியராக கஞ்சா போட்டில் இருக்கா இல்லை மெத்தோபோட்டமைன் இருக்கா நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. எப்படிங்க 5 வருஷத்தில் ஒரு மாநிலம் கெட்டு போக முடியும்? போதைப் பொருள் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டு, இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஃபாசிச செக்மெண்ட்டு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இதுவா அதுவா அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்டு. ஃபாசிசம்னா இதுவா அதுவா இல்லை, ஒரு கொஞ்சம் லீனியன்ட்டான ஃபாசிசம்னு வச்சுக்கோமே. எம்பியா எம்எல்ஏவா? எம்பி தான். ஏன்னா அப்புறம் எம்எல்ஏ தொகுதி தந்தா ஓட்டு போடாமல் போயிருப்போம். அண்ணனுக்கு எம்பி ஆசை தான், இப்போ ஜெயிக்க வச்சா அப்புறம் எம்பி சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட போகிறாங்க மக்கள். இப்போ எம்எல்ஏ ஆகிட்டா அப்புறம் எம்பி ஆகும். எது ஆசைன்னு கேட்டீங்க. எம்பி ஏன் எம்பின்னா ஒரு எம்எல்ஏனா ஒரு 2.5 லட்சம் பேருக்கு நல்லது பண்ணலாம், எம்பினா 10 லட்சம் பேருக்கு நல்லது பண்ணலாம்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட பார்லிமெண்ட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இல்லை, இதுதான் நீங்கள் ஒருவேளை பதிலாக எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது பதில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எங்கள் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட போய் உட்காந்து பேசணும், இல்லை பார்லிமெண்ட்டில் அவர் போய் அப்படிலாம் இல்லை. நாம் நினைக்கிற பல விஷயங்கள் அவர் பேசுவார். உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் விழுப்புரத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, கொரோனா பீரியடில் லீவு ஸ்கூலு. ஆனால் டீச்சருக்கு சம்பளம் போயிடுச்சா, அவங்களுக்கு மனசு உறுத்துது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையே, சம்பளம் வாங்குறமேன்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, கொரோனாவில் லாக்டவுனில் ஒரு அனிமேட்டர்ஸை டெபியூட் பண்ணி அனிமேஷன்ஸாக பாடத்திட்டங்களை மாற்றி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறாங்க. பாடங்கள்லாம் அனிமேஷன் வீடியோவாக சின்ன சின்ன வீடியோவாக்கி அனுப்புகிறாங்க. அந்த டீச்சரை பற்றி எனக்கு தெரில. எங்கள் ஊர்லேருந்து 30 கிலோமீட்டரில் இருக்காங்க, எனக்கு தெரில. மோடிக்கு தெரியுது, மன் கி பாத்தில் பேசுகிறார். அவர் எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருக்காருங்க, உணர்வுபூர்வமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்திய மக்கள் எல்லாரோடையும் அவர் கனெக்டடாக இருக்கார். அதனால தான் அவர் வீழ்த்த முடியாது. நீங்கள் பாருங்கள், மோடியை திட்டிகிட்டே இருப்பாங்க, ஊன்னுவாங்க, டிவி டிபேட்லாம் திட்டுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே மோடிஜியை திட்டுற எவனா ஒரு 10 பேர் லிஸ்ட்டு கொடுங்க. இன்றைக்கி சவால், அந்த 10 பேருடைய ஃபோன் நம்பரை வச்சு நான் ஃபோன் பண்ணுறேன் லைவில். நான் ஃபோன் பண்ணுறேன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறாதீங்க. வணக்கம் சார், நான் அஸ்வத்தாமன் பேசுகிறேன், மோடிஜியை பார்க்கணும், வரீங்களான்னு. ஐயோ எப்போங்க வரணும்? கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாருக்கும் ஆசை, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கை கொடுக்கணும். ஸோ எதிரிகளுக்கு கூட அவரோட பார்க்கணும், அவரை பேசணும், ஒரு தடவை பார்த்துட முடியாதான்னு ஒரு ஆசை இருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கள் மனசுலேயே இருக்கார், எங்கள் மனசுகிட்ட பேசிகிட்டு தான் இருக்கார். ஸோ அடுத்த கேள்வி, தமிழா சம்ஸ்கிருதமா? 100% தமிழ் தான். ஒரே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தால் அது அந்த மொழியின் பெயர் சமஸ்கிருதம்.
பெண் வடிவம் கொடுத்தால் அந்த மொழியின் பெயர் தமிழ். இதுக்கு வந்து நான் மறுக்கவே முடியாத, அறிவுறுக்கிற யாரும் மறுக்குவதற்கு துணியாத ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். சரி, இந்த ஆதாரத்தையும் தாண்டி நான் இதை வந்து உடச்சி பேசுகிறேன்னா எவன் வேணா வரட்டும் தமிழ்நாட்டில், எந்த சித்தாந்தமான ஓப்பன் சேலஞ்ச். தொல்காப்பியம் எடுங்க, தொல்காப்பியம் தான் தமிழுக்கு அத்தாரிட்டி. அதை தாண்டி ஒரு அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா கிடைச்சதுலேயே பழமையான இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். இருக்கிற காப்பியங்களே தொல்காப்பியம் தான் பழசு. தொல்காப்பியத்தில் 4 வகை தமிழ்ச்சொற்கள், 4 வகை தமிழ்ச்சொற்கள் பகுக்கப்பட்டிருக்கு. திசைச்சொல், திரிச்சொல், இயற்சொல், வடச்சொல். இந்த வடச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமஸ்கிருத சொற்கள். தொல்காப்பியர் சமஸ்கிருதத்தை வேறொரு மொழியாக நினைத்திருந்தால் அந்த சொற்களை தமிழ் சொற்களாகவே பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பாரா? சொல்லுங்கள். வடச்சொற்கிளவி வடவெழுத்தொறி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே, தொல்காப்பிய விதி. தமிழ் வந்து பெண் தன்மை உள்ள மொழின்றதுனால ஒரு மென்மையான எழுத்துக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும். அழுத்தமான அக்ஷரங்கள், எழுத்துக்கள் தமிழில் இருக்காது. அப்போது வடமொழிக்கே உண்டான அந்த அழுத்தமான சொற்கள் வருகிற வார்த்தை வரும்பொழுது அந்த எழுத்தை எடுத்துட்டு அதுக்கு நிகராக தமிழ் எழுத்துக்களை போட்டு நீங்கள் வந்து எழுதிக்கோங்கன்னு சொல்லி யார் சொல்கிறா? தொல்காப்பியம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் இருக்குன்னு வைங்களேன், இஸ் ஸ்டாலின் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அது தமிழில் எழுதும்போது எப்படி எழுதணும்? சுடாலின், சுடாலின். இப்போ புரிஞ்சுச்சா? இது நான் சொல்ல, தொல்காப்பியர் சொல்கிறார். அப்போது இதை வந்து என்ன பண்ணுற, தற்சமம் தர்ப்பமம், நன்னூல். தற்சமமும் என்ன, தர்ப்பமும் என்ன, எல்லாம் வட சொல்கள். நன்னூல் ஏன் அதை வந்து தமிழ் சொற்களாக பட்டியலிடுது? வேறொரு மொழியாக இருந்தால் அதை ஏன் தமிழ் மொழியாக பட்டியலிட வேண்டும்? இங்கே என்னென்னா, ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு இது சமஸ்கிருத சொல்லா தமிழ் சொல்லா? ஒரே சொல் தமிழிலும் இருக்கிறது, சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது தான் உண்மை. தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லான்னு சொல்லவே கூடாது. நீங்கள் தமிழ் சொற்களை ஒரு 50 சொற்களை பட்டியலிட்டிங்கன்னா அதில் ஒரு 20-25 சொற்கள் சமஸ்கிருதத்திலையும் இருக்கிறது. சில பேர் நான் சமஸ்கிருதம் தமிழுக்கு வந்துச்சுன்னுவாங்க. சமஸ்கிருதத்தை விட, தமிழை விட சமஸ்கிருதம் மூத்த மொழின்னு சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நான் ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல சார், நீங்கள் தமிழ்நாடு பிஜேபியில் ஸ்டேட் செக்ரட்டரி சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். உலகத்தினுடைய பழமையான மொழி தமிழ் மொழி, அது பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு போயிடலாம். சமஸ்கிருதத்தை விட பழமையான மொழி தமிழ் மொழி, மோடி சொன்னார். நீங்கள் கேட்கலாம் சார், ஓட்டுக்காக சொல்லியிருப்பார் சார். தமிழை பற்றி தமிழ்நாட்டில் பேசினா எவன் ஓட்டு போடுறான், எவன் சொன்னான் உங்களுக்கு? தமிழுக்காக இங்கே என்ன இருக்குது? தமிழுக்காக பேசுகிறவங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் மரியாதையே கிடையாது, தமிழுக்காக செய்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் மரியாதை கிடையாது. ராமரா ராவணனா? ராமர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ராமன் வந்து வடநாட்டவர், ராவணன் வந்து தமிழ்நாட்டவர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சமீபத்தில் ஒரு பாட்டு கூட வந்திருக்கு, ராவணன் மவன்டா அப்படின்னு விஜய் நடித்த படத்தில். ஸோ இந்த ராவணனை தமிழராக காட்டுறதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, ராவணனை வந்து தமிழராக காட்டுறது அதெல்லாம் ஒரு விஷயம். ராவணனை வந்து இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க எனக்கு புரியல. உனக்கு ராமாயணம் ஒன்று நடந்ததே நம்பிக்கை இல்லை, இது ரொம்ப லூஸ்தனமாக இருக்குது சார். இது புரியல எனக்கு. நீங்கள் ராவணன் வந்து பிராமணர், ராவணனுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் வாரிசுகள் இருக்காங்க, அவங்க தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து தமிழராக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ராமரை சொல்லுவீங்க அப்படின்னா, நான் தமிழனாக இருக்கிறதால தான் ராமரை சொல்கிறேன். கம்பர் யார்? கம்பரையே நீங்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கே வேலை இல்லை. கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் புவிதனில் வேறெங்கும் கண்டதில்லை மகாகவி பாரதி. கம்பர் பாட்டு தான் நீங்கள் தமிழ் சேர் போடுறோம் இல்லைங்க, உலக அளவில் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, யூனிவர்சிட்டிஸில் வந்து தமிழுடைய லிட்ரேச்சருடைய தொன்மையை, அந்த யாப்பிலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா கம்பர் பாட்டு தான் பயன்படுத்துவோம். கம்பராமாயணம் தான். கம்பராமாயணம் இல்லைன்னு சொன்னால் தமிழ் சேரில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் இல்லை. நிறைய இருக்குது, 14 கீழ்கணக்கு நூல்கள், நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் கம்பர் பாடல்கள் இருந்து தான் அந்த யாப்பிலக்கணம் லெசனே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கம்பர் யாரை ஹீரோன்னு சொல்கிறாரு? ராமர் தானே. அப்போ தமிழர்களுக்கு யார் ஹீரோ? ராமர் தானே. சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்க, சென்னையில் அப்படியே வாங்க, திருவான்மியூர்
திருவான்மியூருக்கு ஏன் திருவான்மியூர்னு பேர் வந்தது? திரு வால்மீகி. வால்மீகி யார்? ராமாயணம் எழுதியவர். அச்சா, அப்படியே வாங்க. கோயம்பேடு. கோயம்பேடுக்கு ஏன் கோயம்பேடுன்னு பேர் வந்தது? லவகுசா. லவகுசா வந்து அங்கே தான் இருக்காங்க சீதாவோட. இவர் ராமருடைய அந்த அஸ்வமேதையாக குதிரை வருது. இவங்க அம்பை விட்டு அந்த அம்பில் அணை கட்டி தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்புறம் லக்ஷ்மணன் வராரு, அவர் வந்து சண்டை போட்டு வருது. அப்புறம் ராமர் வரார். இது எங்கே நடந்ததுன்னா கோயம்பேடு. அப்படியே வாங்க, இந்த பக்கம் வாங்க, அரியலூர் மாவட்டத்தில் வாங்க, வாலிகண்டாபுரம், சுக்ரீவன் ஆடுதுறை. அப்படியே போங்க, சவுத்து பக்கம் போங்க, ராமநாதபுரம் ஒரு மாவட்டமே இருக்கா. அப்படியே எட்ஜில் போங்க, ராமேஸ்வரம் கோயில். அது என்ன ராமேஸ்வரம் கோயில்? ராமர் வழிபட்ட சிவன். இப்போ தமிழ்நாட்டில் ராமரை பற்றி பேசாமல் எந்த ஸ்டேட்டில் போய் சார் நாங்கள் ராமரை பற்றி பேசுகிறது? தமிழ்நாட்டில் ராமரை திட்டவர் பேர் ராமசாமி தானே. தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி ராமரை செருப்பாலட்சன்னு சொன்னவன் பேர் ராமசாமி. நீங்கள் தமிழ்நாட்டில் ராமர் பேர் இல்லாத குடும்பமே கிடையாது. இப்போ என் பேர் ஏன் அஸ்வத்தாமன் நினைக்கிறீங்க? எங்களுடைய குலதெய்வம் சேலத்தில் இருக்குது. எல்லையம்மன் போர் மன்னன். இந்த போர் மன்னன் யாரான்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத போரில் போயிட்டு பஞ்சபாண்டவர்களுக்கு துணை புரிஞ்சு அங்கே போர் புரிஞ்சிருக்கார். எங்கள் குடும்ப வழக்கப்படி மகாபாரதத்திலிருந்து தான் பேர் வைக்கணும். எங்கள் அப்பா பேர் அல்லிமுத்து. அதுவும் மகாபாரதத்தில் வர ஒரு கதையில் வர கதாபாத்திரம் தான். எனக்கு மகாபாரத பேர் எங்கள் தாத்தா பேர் பரசுராமன். எனக்கு மகாபாரத பேர் வைக்கணும் குடும்ப வழக்கப்படி. சின்ன வயசில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ரொம்ப பிழைப்பனா மாட்டேனான்னு சின்ன குழந்தை 15 நாள் 20 நாளில் திருப்பி நான் பிழைச்சி வந்தவுடனே எங்கள் ஆயா வந்து, இவனுக்கு சாவே கிடையாது, மகாபாரதத்தில் சிரஞ்சீவி யார், அதனால் நான் அஸ்வத்தாமன் ஆகிட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் தொடர்புடைய கதை இருக்கா இல்லையா? இருக்கு, நிச்சயமாக இருக்கு. அப்புறம் இங்கே ராமரை பற்றி பேசாமல் இங்கே கிருஷ்ணரை பற்றி பேசாமல் எங்கே போய் பேச சொல்கிறீங்க? எத்தியோப்பியில் போய் பேசணுமா? மோனோலித்திக் சர்ச்சஸ்க்கு நடுவில் உட்காந்து பேச சொல்கிறீங்களா? இங்கே தான் சார், தமிழ்நாட்டில் தான் சார் பேச முடியும். இன்னும் பல கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்கள் காத்திருக்கு. அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். சார் பன்ரூட்லேருந்து ரயில் பயணி சங்கம் சார்பாக வந்திருக்கோம். எங்கள் ஊரில் வந்து திருப்பதிக்கு நேரடியாக ட்ரெயின் கிடையாது. வந்து பல வருஷமாக அந்த ட்ரெயின் பாம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து நிற்காமல் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து நாங்கள் பல அரசியல் தலைவர், ரயில்வே அதிகாரிகள்லாம் போய் சந்தித்து இதுமாரி மனு கொடுப்போம். வந்து மனு கொடுக்கும்போது என்ன சொல்லலாம்னா, உங்கள் ஊரில் ட்ரெயினில் நிறுத்த முடியாது, அது வந்து அவ்வளோ ரெவன்யூலாம் வராதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. வந்து அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது அப்போ சார்கிட்ட போய் மனு கொடுத்தோம். அப்போ சார்கிட்ட கொடுக்கும்போது ட்ரெயின் நிற்குன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவோட ஃபோன் மூலயமா பேசி இதுமாதிரி ட்ரெயின் நிற்குன்னு சொன்னார். நவம்பர் 28ஆம் தேதி அன்றைக்கி பன்ரூட்டில் வந்து அந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் நின்று போச்சு. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம். வந்து அன்றைக்கி ஒரு திருவிழா வெறும் ட்ரெயின் எல்லாம் நிப்பாட்டி இருக்கீங்களே? இல்லை, நான் வந்து வராத தண்டவாளத்தில் தலை வெட்டிச்சு நிற்பாங்க, அது மாதிரி கிடையாது. இது மக்களுக்கு தேவைப்படுறத செஞ்சு கொடுக்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்தே பாரத்தை விட ஸ்பீடாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய, ஏன்னா இந்த புகழெல்லாம் உண்மையான சொந்தக்காரர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான். நான் வெறும் போஸ்ட்மேனு, எடுத்துகிட்டு போய் கொடுத்து இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன், பண்ணி கொடுக்குறாரு. இல்லை, ராமாயணத்தில் ஹனுமாரும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். வந்தே பாரத்துடைய ஸ்பீடு விட ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் பிஎம்மும் தான் காரணம். அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். வணக்கம், என்னோடய பேர் லிவிங்ஸ்டன். தொடர்ச்சியாக வந்துட்டு பாஜகவில் இருக்கிறவங்களும் அதன் சார்ந்த தலைவர்களும் வந்துட்டு கிறிஸ்துவ மக்களுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாங்க, அவங்களுடைய உரிமைகள் வந்து எப்பவுமே தடை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு வழக்கமாக சொல்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு கிறிஸ்மஸ் வந்துச்சு. அண்ணன் வந்துட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு என்னுடைய உணர்வையும் புரிஞ்சு எனக்கு ஒரு வேஷ்டி ஒரு ஷர்ட்டு என்னுடைய இஷ்டப்படியே எடுக்க சொல்லி அவர் பேமெண்ட் பண்ணார். அப்படி பார்க்குறப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணது இல்லை. அதாவது கிறிஸ்தவ மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கூட, ஆனால் அண்ணன் பண்ணார். இதன் பிறகு யாருமே பிஜேபி தலைவர்களையும் அண்ணன் அஸ்வத்தாமன் அவர்களையும் ஒரு மதத்தை சார்ந்து பேசுகிறாரு அப்படின்னு யாரும் சொல்லவே கூடாது. செக்குலரத்துக்கான எக்ஸாம்பிளே அண்ணன் தான். அது மட்டும் நான் சொல்ல தான், நான் என்னுடைய கேள்வியெலாம் நான் கேட்க வரல.
அது மட்டும் இல்லாமல் 25th அப்போ கிறிஸ்மஸ் அப்போது நம்மளுடைய பாரத பிரதமர் வந்துட்டு டெல்லியில் இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு தேவாலயத்தில் வழிபட்டார். இதெல்லாம் யாரும் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய மாட்டுது. இதை வந்து முன்கூட்டி சொல்லி அவர் சிம்பிளாக என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத ஒன்லைனில். இல்லை அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் பயப்படாதீங்க. இந்த செக்குலரிசம்னா ஒரு ஒன்லைனில் சொல்லுனாங்க என்ன, அதாவது பொதுவாக நான் கிறிஸ்தவர்கள் விஷயத்திலே நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பிஜேபி மதத்திற்கு எந்த ஒரு மதத்திற்கும் எதிரான கட்சி கிடையாது. ஆனால் மத மாற்றத்திற்கு நாங்கள் எதிராக நிற்கிறோம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்களாக தொடரணும், அதில் எதுவும் இல்லை. இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கட்டும், அதுவும் பிரச்சனை இல்லை. இந்துக்களாக நீங்கள் வாழ விட்டுறணும், இவ்வளோதான் விஷயம். இதில் என்னென்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மதம் மாற்றணும்னு நினைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், பான் கிறிஸ்டியன்ஸ் வந்து உங்களை கையை பிடிச்சி வைத்து மதம் மாறணும்னு சொல்லவே மாட்டாங்க. பிறக்கும்பொழுதே கிறிஸ்தவர்களாக பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி முந்தா நாள் வரைக்கும் நம்ம கூட தான் பிள்ளையாருக்கு தோப்புக்காரனை போட்டிருப்போம். அது திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மதம் மாறி நீ கும்பிட்றதெல்லாம் சாத்தான். நீங்கள் பான் கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்மகிட்ட சாத்தான்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் நின்று நோட்டீஸ் கொடுத்து இயேசு அழைக்கிறார், இந்துக்கள்லாம் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவாங்க. நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். இதெல்லாம் சொல்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா போன வாரம் மதம் மாறி இருப்பாங்க. நான் வந்து இது பண்ணுறேன், இந்துக்களாக வாழ விடுங்கள். ஏன்னா மதமாற்றம் என்கிற கொடூரமான அந்த அரக்கனுக்கு என்னை விட மோசமாக பாதிக்கப்பட்டதுனால தான் அவன் இஸ்லாமியனா மாறி போனான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வறுமையை உண்டாக்கி இந்த மண்ணில் உலகத்துக்கே சோறு போட்ட ஒரு தேசத்தில் வறுமையை உண்டாக்கி அவனுக்கு சொல்லணும்னா கொடுமைகளை அவர்கள் முன்னோர்கள் அனுபவித்ததுனால தான் அவங்க கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. நான் சொல்கிறது வரலாறு, யாரும் மறுக்க முடியாது. அப்போ யாரையுமே நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கல. நான் சொன்னது போல் இந்திய நாகரிகம் அப்படிங்கிற நாகரிகம் இங்கே மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகங்களும் மதமாற்ற வெறியெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. உலகத்தினுடைய பண்டைய நாகரிகம் இங்கே மட்டும்தான் உயிரோடு இருக்குது. அதை நம்ம காப்பாற்றி ஆகணும், மனித குலத்திற்காக நம்ம காப்பாற்றி ஆகணும். அதனால் மதம் மாற்றம் வேணான்றோம். மதம் மாற்றத்திற்கு எதிராக பேசுவதை ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவதாக எப்படி திருப்ப முடியும்? நான் தான் இயேசுவே இந்து தான் சொல்கிறேனே. நீங்கள் இங்கே நம்ம சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, துறவிகள்லாம் சித்தர்கள், அந்த மாதிரி ஒரு சித்தர் தான் இயேசு. இயேசு வந்து 17 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எங்கே இருந்தாருன்னு தெரியுங்களா? இயேசுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். எங்கே இருந்தாருன்னா இந்தியாவில் இருந்தார். ஜீசஸ் சிரிக்கிறதுக்கு சொல்ல, ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு புக் இருக்குது, ஆராய்ச்சி புத்தகம். நம்ம எழுதலை, ஃபாரினர்ஸ் எழுதியிருக்காங்க. அவர் வந்து இங்கே புத்த மடாலயங்கள், இங்கே இருக்கிற நாலந்தா யூனிவர்சிட்டி, இங்கே நம்ம பாபாஜியெல்லாம் மீட் பண்ணதெல்லாம் தியரி இருக்குது. இமயமலையில் வாழ்ந்திருக்கார். அதனால தான் இமயமலையோடைய ட்ரெஸ் கோடு, இமயமலையில் வாழ்கிறவங்களோட ட்ரெஸ் கோடு, யூதர்களோட ட்ரெஸ் கோடு, அந்த கிறிஸ்டியன் இயேசு ஃபாலோவர்ஸோடைய ட்ரெஸ் கோடெலாம் ஒரே மாதிரி இருந்தது கல்ச்சரில். நிச்சயமாக. ஆகையால் நம்ம இன்க்ளூசிவ் பேசுகிறவங்க யாருமே வந்து நமக்கு வந்து இதுவானவங்க கிடையாது. இது ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவன் சும்மா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறேன். அடுக்கடுக்காக திமுக மீது பல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. திமுக வந்து செய்கிற தப்பெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு மாற்று அப்படின்னும் போது வெறும் என்டிஏ மட்டும் கிடையாது. என்டிஏ இருக்குது, நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்குது, விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாற்றாக இருக்கக்கூடிய 3 சக்திகளில் மக்கள் ஏன் என்டிஏவை செலக்ட் பண்ணணும்? ஏன்னா என்டிஏ தான் ஆட்சி பிடிக்கும். மாற்ற 1000 பேர் இருக்கலாம், ஆட்சி பிடிக்கிற டெம்போட யார் இருக்கு? டிவிக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் சும்மா மீடியாவில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இந்த காமெடி ஒன்று வரும் பாருங்க, 10,000 20,000 30,000. நான் என்ன கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன். முதல்ல 5% நீங்கள், திரும்பி 10 நீ எப்படி சொன்னீங்க? எலெக்ஷன் நடந்துச்சா? என்ன என்ன அப்புறம் பார்த்தா 20, அப்புறம் பார்த்தா 30. சாரி, சொல்லிட்டே போகலாம். எலெக்ஷன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. திமுக என்கிற கொடூரமான ஒரு அரக்கன் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். திமுகவை இந்த முறை வீழ்த்தலைன்னு சொன்னால் தமிழகத்தை எவனாலும் காப்பாற்ற முடியாது. தமிழக இளைய தலைமுறை போதைக்கு அடிமையாக போயிடும். வருவாங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரங்க வருவாங்க, பார்ப்பாங்க, நம்ம என்னங்கன்னு கேட்டால் அடிப்பாங்க, முறைச்சி பார்த்தா அடிச்சேன்னுவாங்க. தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது, என்ன நடக்கலாம். என்றைக்குமே
திமுக 2வது முறை தமிழகத்தில் ஆட்சியில் உட்கார்ந்தது கிடையாது. அதுபடி ஒரு வேளை உட்கார்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்றிலிருந்து தமிழகத்திற்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். திமுகவை தூக்கி போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எதிரில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. அதிமுக தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி, பல முறை ஆட்சியில் அமர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு செய்த ஒரு கட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பல நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்துருக்கிறார். நீட்டுக்கு 7% வந்து பல விஷயங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாஜகவோடு இணைந்து பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். மக்களுக்கு தெரியும். ஓன்னஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு சிஎம்னா ஒரு ஓன்னஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதில் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கணும். அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, என் வேலை போய் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறது அப்படின்னு நினைக்கிற ஒரு மு.க. ஸ்டாலின் எங்களுக்கு தேவையில்லைன்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அப்போ யார் ஜெயிப்பாங்க? எந்த கட்சி ஜெயிக்கும்? அதிமுக ஆண்ட கட்சி, பிஜேபி களத்தில் 18% களத்தில் நிற்கிற ஒரு கட்சி, தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், சித்தாந்த கதாநாயகன். ஸ்டாலின் போகிற இடங்கள்லாம் யாரை பற்றி பேசுகிறாரு? மோடி அவர்களே. பிஜேபி பற்றி மோடியை பற்றி பேசாமல் ஸ்டாலின் அவர்களால் இருக்க முடியுமா? கண்டென்ட் இருக்கா அவங்களுக்கு மேடையில் பேசுகிறதுக்கு? பிஜேபி தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. டீ கடையிலேருந்து டிவி டிபேட் வரைக்கும் பிஜேபி தான் இங்கே பேசு பொருள். இவ்வளவு சக்தி வாய்ந்த இன்றைக்கு டிடிவி அவர்கள், அன்புமணி அவர்கள், பட்டாளி மக்கள் கட்சி, எத்தனை மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது. ஆல்ரெடி வெற்றி பெற்ற கூட்டணி, வெற்றி பெற்ற கட்சி, ஆட்சி செய்த கட்சி. இது ஒன்று. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இருக்கார். அவர் எப்பயுமே தனியாக தான் நிற்கிறார். இப்போ சீமான் அவர்களை ஆதரிப்பவர்கள் கூட சீமான் அண்ணன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சீமான் அண்ணன் சிஎம் ஆவாருன்னு சொல்ல மாட்டாங்க. இது கிண்டலுக்கு சொல்லலை, நிதர்சனத்தை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய அதிமுக்கிய தேவை தமிழ்நாட்டை காப்பாற்றணும் சார். சீமான் அவர்களை என்றைக்கு வேணால் காப்பாற்றிக்கலாம். இன்றைக்கெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டு அவருக்கு அந்த பர்சன்டேஜை கொடுத்துடலாம். ஆனால் தமிழ்நாட்டை காப்பாற்றணுமே. இன்றைக்கு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அபாயம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோங்க ஆகும்? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு இரும்பு ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? அதை போடாமல் எங்கள் விவசாயிகளோட நெல்லெல்லாம் முளைக்க வச்சிங்களே, உருப்பிடிங்களா நீங்கள்லாம்? யோசிச்சு பாருங்கள், உருப்பிடிங்களா? நாசமாக போயிட மாட்டீங்க நீங்கள். விவசாயி எப்படி வாயிலையும் வயிற்றுல அடித்தாலும் தான். ஏங்க 6 மாதம் நான் வந்து கண்ணு கருத்துமா, நெல் சும்மா கிடையாதுங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக போனால் வீணாக போயிடும், தண்ணி இல்லைன்னா வீணாக போயிடும். டெய்லி பார்க்கணும். குழந்த மாதிரி வளர்த்து அதை நெல்லாக்கி மூட்டை கட்டி கொண்டு வந்து வச்சா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஷெட்டு போடாமல் அதை முளைக்க வச்சு வீணாக்குனீங்களே, உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவோமா நாங்கள்? அப்போது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னால் யாருக்கு ஓட்டு போடணும்? மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இங்கே போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஊடகங்களில் வந்து இல்லை சார், அவர் படம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிது சார், 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறோம், ஒரு ரூபாய்க்கு ஓட்டு போட மாட்டானா சார்? என்னென்னமோ நீங்கள் லாஜிக் வச்சுருக்கீங்க. அது என்ன லாஜிக்கு? எங்கே போய் சர்வே எடுக்கிறீங்க? யார்கிட்ட கேட்குறீங்க? ஏன்னா நமக்கு தெரிஞ்சு யாராவது கேட்டிருக்காங்களா சார்? எத்தனையோ சர்வே வருது. எந்த மீடியாவது நம்மகிட்ட வந்து மைக் வச்சு கேட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க ஓகே. விஜய் அவர்களை நம்பி எந்த கட்சி இப்போ கூட்டணிக்கு போச்சு? யாருமே போல. நீங்கள் சொல்கிறீங்க சார், இல்லை சார் ஒரு சிஎம் ஆனாலும் ஆகிடுவார் சார். நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகல? ஏன்னா நாங்கள்லாம் அரசியலில் இருக்கோம், எங்களுக்கு தெரியும் அவர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு. பொலிட்டீஷியன்ஸுக்கு தெரியும். இதுலேயே கூட செங்கோட்டையன் அவர்களை தவிர தனியாக அந்த கட்சிக்கு அரசியலில் யார் போனா? செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வேறு வழி இல்லை, அவர் போயிட்டார். ஆனால் விஜய் அவர்களை நம்பி, அவரது தலைமையை நம்பி, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் போனாங்களா? நிச்சயமா. வைகோ ஆரம்பிக்கும் போது போனாங்க. வைகோ ஆரம்பிக்கும் போது செத்தே போனாங்க. அது பெரிய தீ குளிச்சுலாம் செத்தாங்க. பண்ருட்டியார் போனார் விஜயகாந்த் கூட. ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் சார், அவர் நம்பி எப்படி போனார்? ஒரு நடிகரை நம்பி எப்படி போனார்? அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்குன்னு நம்பினார், களத்துலையும் நிரூபித்தார். இவரை நம்பி ஏன் சார் யாருமே போகல? ஏன்னா நீங்கள் என்ன வேணால் ஜில்காட் மல்காட் காட்டுங்க, பொலிட்டீஷியன்ஸுக்கு தெரியும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் உங்கள் ஐடியாலஜியை முன்வைக்கணும் இந்த மண்ணில். உங்கள் ஐடியாலஜி என்ன? அதுக்கப்புறம் நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசணும். இன்றைக்கி தமிழகத்தினுடைய அதிமுக்கிய தேவை என்ன? திமுகங்கிற கேன்சரை அழித்து ஒழித்து தூக்கி கடலில் போட்டுடணும். கருணாநிதி அவர் சொன்னார், தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும், அதை போட வேண்டிய நேரம் இது. இதுதான் இப்போ முக்கியம். அப்போ மக்கள் எப்படி யோசிப்பாங்க? திமுகவை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் ஜெயிப்பாங்களோ அங்கே தான் போடணும்.
சார் இல்லை சார் இவர் 5% 6%ன்னு காட்டினா எங்கள் தலைவருக்கு ஒரு பெருமை. அதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை. ஏன்னா தலைக்கு மேலே கத்தி திமுகன்ற கத்தி தொங்கிட்டு இருக்குது. அருந்து ஊந்துனா மொத்த தமிழ்நாடும் காலி. ஆகையால் திமுக என்கிற தீய சக்திக்கு எதிராக எதிரில் நிற்பது தேசிய ஜனநாயக கூட்டணி. எதிரில் நிற்கணும்னா ஈக்குவலாக இருந்தால் தான் எதிரில் நிற்க முடியும். மற்றவங்க இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா இதை வச்சு ப்ளே பண்ணுது. எப்படியும் தமிழ்நாட்டில் திமுக வேணான்னு ஓட்டு போடுறவங்க தான் அதிகம், திமுக வேணும்னு ஓட்டு போடுறவங்க கம்மி. திமுக வேணான்னு ஓட்டு போடுறவங்கள பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலைத்தான் திமுக இந்த முறை முன்னாடி. இதுதான் அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ கஞ்சா, இவ்வளோ மெத்து, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பொண்ணுங்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, எல்லாத்துக்கும் கவலைப்படாமல் திமுக ஏன் இருக்குது? விவசாயிகள் பிரச்சனை, கனிம வள கொள்ளை, எல்லா அரசு ஊழியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், நர்ஸுங்க போராட்டம், அதை கொடூரமாக கையாண்ட தமிழக காவல்துறை, எதை பற்றியும் திமுக கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு எதிரான ஓட்டை நாங்கள் பிரிக்கிறோம். ஆனால் திமுகவுக்கு ஒரு விஷயம் புரியல. மக்கள் நாங்கள் உங்களெல்லாம் விட ரொம்ப பெரிய அறிவாளி, எங்களுக்கு தெரியும் யாரை ஜெயிக்க வைக்கணும். நிச்சயமாக இவ்வளோ நேரம் தந்து நாங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக விரைவாக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நேர்களே, மற்றொரு அரட்டை ஜனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.